நாள் பார்க்காத மாதிரி இருக்குங்க. நன்றி, நன்றிங்க சுவாமி. சாந்தி ஆறுமுகம் அம்மா இருக்கீங்களா சுவாமி? அம்மா இருக்காங்களா? இருக்கேன் சாமி, இருக்காங்க. அம்மா அடியே உத்தரவு வழங்குங்க சுவாமி, அடியே உத்தரவு வழங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். ஐயா, நால்வர் தொகுதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாயம். திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாள் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதமூர திருத்தாள் போற்றி, ஒளிமணி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற அந்த சிந்தனை களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. விதி மார்க்கம் எப்பொழுதுமே அறியே, ஊழி மார்க்கம் அல்லாது மெய்யா மார்க்கம் காட்டுவாய் நாயே, கரையேற எவ்வுலகும் ஆட்டுவாய் சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாத கரையேற ஆட்டுவாய் சொக்கநாதா. ஆக சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே தொடர்ந்து நாம் திருவாசகத்திலே திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை மீள் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே இது நமக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ரொம்ப முன்னொரு காலத்துல ரெக்கார்டிங் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு விஷயம் இருந்தாலும் இதை பார்ப்பதற்கு குருநாதருடைய குருவருள் காட்டியதுனால இந்த திருச்சாளல் என்ற பதிகத்தை நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த திருச்சாளல் பதிகம் என்பது எப்படி அமைகின்றது என்றால், ஒருவர் கேள்வி கேட்க மற்றொருவர் பதில் சொல்வதாக அமைகின்றது. இந்த கேள்வியானது பௌத்த சமய துறவிகள் எல்லாம் கேள்வி கேட்டு அவர்கள் கேட்ட கேள்விக்கு பௌத்த அந்த ஈழ தேசத்தினுடைய அரசன் அவனுடைய ஊமை பெண்ணை வைத்தே பதில் சொல்ல வைக்கின்றார் நம்மளுடைய மணிவாசக பெருமாள். சமய குறவர்களுக்கும் சந்தான குறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சுவாமி? சமய குறவர்கள்லாம் யாரு? எல்லாத்துக்கும் தெரியும். சமய குறவர்கள் அப்படின்னா நால்வர். யாரு? ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர், கடைசியில மணிவாசக பெருமாள். நால்வரும் நால்வர் பெருமக்களும் பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா அவர்கள் சமய குறவர்கள். சந்தான குறவர்கள் அப்படின்னா மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறையான சம்பந்தம், உமாபதி சிவம், இவங்க எல்லாம் யாரு? அவர்கள்லாம் சந்தான குறவர்கள். என்ன வித்தியாசம்? சமய குறவர்களுக்கும் சந்தான குறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க சமய குறவர்கள் இறைவனுடைய புகழ ஊர் ஊரா போய் பாடி எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. ஆனா சந்தான குறவர்கள் ஆசிரியரா ஒரே இடத்துல அமர்ந்து குருவா இருந்து அவர்கிட்ட போய் மத்தவங்க கத்துக்கினாங்க, ஆகமத்தை கத்துக்கினாங்க. அருமை அருமை அருமை. கலாவத்தியமா அட்டகாசம் பண்றீங்க. ஏன்னா அம்மா சித்தாந்தத்துல அடி கிளாஸ்ல நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால வாய்ப்பே கிடையாது.
வேற ஏதாவது ஒரு 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 வித்தியாசம் இருக்கா? சமய குருவர்களுக்கும் சந்தான குருவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஜெகதீஸ்வரி அம்மா, அடியனை பொறுத்தரல வேண்டும். அடியன் தங்கள் அழைப்புக்கு பதில் கூற முடியாம போயிடுச்சுங்க சாமி. அடியனை பொறுத்தரல. நமஸ்காரம். சிவாய் நம்ம இங்க திருவடி வணங்கிக்கிறேன். அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேன். வணக்கம் வணக்கம் நம்ம வணக்கம் வணக்கம் சொல்லலாம். அடியார்கள் முயற்சி பண்ணலாம், யாவையான முயற்சி பண்ணலாம். சமய குருவர்கள் முதல்ல சமய குருவர்கள் சந்தான குருவர்கள்னா அண்ணன் அடியார்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பேன். கோயிலுக்கு போனா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார் திருவடி பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். நமஸ்காரம். அடியார்கள் சொல்லலாம். சமய குருவர்களுக்கும் சந்தான குருவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் நின்று சமயத்தை பரப்புனவருங்க அவங்க, அதனால சமய குருவர்கள் பேரு. சந்தான குருவர்கள் நம்ம ஞானத்தை கொடுக்கறவங்க. சமய குருவர்கள் ஞானத்தை கொடுக்க மாட்டாங்களா? அப்படி இல்லைங்கயா, அவங்க அந்த சித்தாந்த கருத்தெல்லாம் எடுத்து சொல்லி நம்மள ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்க தோத்திரமும் சாத்திரமும்ன்ற மாதிரி 2 பேரும் 2 விதமா சொல்லி கொடுத்தாங்க. அருமை அருமை அருமை. இந்த சித்தாந்த ஆசிரியர்கள் ஐயா, அவங்க சித்தாந்த ஆசிரியர்கள் குருமரபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குருமரபு. அதனால அவங்க அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க. அமர்ந்து உபதேசம் பண்ற மாதிரி அந்த கோலத்துல இருப்பாங்க. சமய குருவர்கள் இன்ற கோலத்துலதான் இருப்பாங்க. ஒவ்வொரு பையனும் யாத்திரையா போயிட்டு வந்தாங்க. நம்ம மகிழ்ச்சி. சமய குருவர்களுக்கும் சந்தான குருவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சந்தான குருவர்களுடைய சித்தாந்தம் எங்க இருந்து வந்தது சாமி? சந்தான குருவர்களுடைய சித்தாந்தம் எந்த இடத்துல, எது அதுக்கு மூலம் எது? சித்தாந்தம் நம்ம பேசுறோம், அதுக்கு மூலம் எது? சிவபெருமான் நந்தி பெருமானுக்கு உபதேசம் பண்ணி அகசந்தான குறவர்களிடமிருந்து புகழ சந்தான குறவர்களுக்கு பண்றீங்க. நேரடி சிவபெருமான் இருந்து நேரடியா வந்தது சிவாய் ஒரே ஒரு அவர் கையில வச்சிருப்பாரு இல்லையா, அது சிவஞான போதம் தானே இங்க சொல்றீங்க. அது சிவஞான போதம் கையில வச்சிருந்தாரு. அவரு மூலியமா தான் நமக்கு எல்லாமே வந்தது. மூலம் நல்லது. இப்ப மூலம் என்ன? சித்தாந்தத்திற்கான மூலம் எதுன்னா நம்மளுடைய திருமுறைகள் தான் மூலம். சித்தாந்தத்திற்கு மூலம் எதுன்னா திருமுறை தான் மூலம். திருமுறையினுடைய மூலமா வைத்துத்தான் மொத்த சித்தாந்தத்தையுமே அவங்க எல்லாருமே பண்ணாங்க. அப்போ இந்த 12 திருமுறையும் 14 மெய்கண்ட சாத்திரத்துக்கும் மூலம். அதை வச்சுதான் எல்லாமே நம்ம பண்றோம். இப்போ யாரு எப்படி சமய குருவர்களுக்கும் சந்தான குருவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், எல்லாரும் உற்று கவனிக்கணும். கொஞ்சம் ஒரு சில வினாடிகள், இது ஒரு முக்கியமான செய்தி. சமய குருவர்களுக்கும் சந்தான குருவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சமய குருவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சிவத்தை குருவா பார்த்தாங்க. சமய குருவர்கள் என்ன பண்ணாங்க? சிவத்தை குருவா பார்த்தாங்க. சந்தான குருவர்கள் என்ன பார்த்தாங்க? குருவை சிவமா பார்த்தாங்க. புரியுதுங்களா? சந்தான குருவர்களும் சமய குருவர்களுக்கு வித்தியாசம். சிவத்தை தனக்கு குருநாதரா பார்த்தவங்க எல்லாம் 4 பெருமக்கள். சிவம் இருக்காருல்ல, எல்லாருக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா? சிவத்தை தன்னுடைய குருநாதனா பாவனை செய்தவர்கள் சமய குருவர்கள். சந்தான குருவர்கள் யார் அப்படின்னா குருவை சிவமா பாவித்தவர்கள், குருநாதரை சிவமா பாவித்தவர்கள் நம்மளுடைய சந்தான குருவர்கள். சந்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சந்தானம்னா குழந்தைன்னு அர்த்தம். சந்தான பேரு கேட்டுறீங்களா? சந்தானம்னா அது பேரு வம்சம் சொல்லுவோம். வம்சம்னா வழி வழியாக வருகின்ற வம்ச விருத்தி, அது பேரு சந்தானம்னு பேரு. சந்தானம் அப்படி. இதுல சந்தானத்துல ஆண் பிள்ளையும் சேரும் பொன் பிள்ளையும் சேரும். ஆண் பிள்ளையும் சேரும் பொன் பிள்ளை. சந்தானம்னு கேட்டா ஆண் பிள்ளை பொன் பிள்ளை. வாரிசு அப்படின்னா ஆண் பிள்ளை தான். வாரிசு விருத்தி வேற, வம்ச விருத்தி வேற. வம்ச விருத்தியில ஆண் பிள்ளையும் சேரும் பெண் பிள்ளையும் சேரும். ஆனா வாரிசு அப்படின்னா ஆண் பிள்ளை மட்டும் சேரும். அதுதான் அந்த காலத்துல. இன்னைக்கு வாரிசுனா எல்லாரும் சொல்றோம், வாரிசுனா விஜய் படம் சொல்றோம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதான் ஓகே. ஆனா இதுல சந்தானம்ன்றது என்னன்னா வாழையடி வாழையாக ஒருவருக்கு அடுத்து இன்னொருத்தவங்க, ஒருத்தவங்களுக்கு அடுத்து இன்னொருத்தவங்கன்னு உருவாகக்கூடிய அந்த பரம்பரைக்கு பேரு சந்தான பரம்பரை. அவர்களுக்குள்ள தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும், சங்கிலி தொடர்பு இருக்கும். சமய குருவர்களுக்கு இருக்காது. ஏன், எப்படி இருக்காது? சுந்தரருக்கும் யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. சுந்தரருக்கும் சுந்தரர் வரும்போது 2 பேர் கிடையாது. யார் 2 பேர் கிடையாது?
நாவுக்கரசரும் கிடையாது, ஞான சம்பந்தம் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் சுந்தரரே வராரு. இதுல என்னன்னா மணிவாசக பெருமான் யாரு கூட சேர்ந்தாரு, எப்படி சேருவாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அவர் முதல்ல மூவர் முதலிகள் தான் சொன்னாங்க. மூவர் முதலிகள் தான், நால்வர் வழிபாடே கிடையாது. தெரியும் இல்லையா? அந்த மூவர் முதலிகள் தான், நால்வர் பெருமக்கள் வழிபாடே கிடையாது. இன்னைக்குதான் நால்வர் பொற்றால் உயிர் துணையேன்னு சொல்றோம். ஆனா ரொம்ப வருடங்களா என்ன சொன்னாங்கன்னா மூவர் முதலிகள் தான் சொன்னாங்க. 3 பேர் தான். யாரு? அப்பர், ஞானசம்பந்தர், நம்பியார், 3 பேர் தான். இந்த 4வது அந்த மணிவாசகரை சேர்க்கறதுக்கு படாத பாடுபட்டு கடைசியில சேர்த்துட்டாங்க. இப்ப நால்வர் பெருமக்களை மாறிடுச்சு. அப்ப இந்த நால்வர் பெருமக்களுக்கு இடையில அந்த சங்கிலி தொடர்பு இருக்கா, சிவம் என்ற சங்கிலி தொடர்பு இருக்கு எல்லாத்துக்கும். இவர்கள் உபதேசிக்க அவர் வந்தாரு, அவர் உபதேசிக்க இவர் வந்தாரு. அதுக்கப்புறம் அந்த குரு சீட பரம்பரையா வந்ததுதான் சந்தான பரம்பரை. குரு சீட பரம்பரை இருக்கும். இப்ப நம்ம ஆதீனத்துல எல்லாம் போறோம் இல்லையா, ஆதீனங்கள்லாம் அவங்க என்ன சந்தான பரம்பரை அவங்க எல்லாம். இப்ப தாய்மானவர் அவங்க ஒரு சந்தான பரம்பரை. அப்படி ஒவ்வொன்றும் அந்த பரம்பரைன்னு வருது இல்லையா, அடுக்க இந்த வாழையடி வாழைன்னு என்ன அர்த்தம் சாமி? வாழையடி வாழையாக வருதுன்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து வர்றது. ஒரு வாழை அது நல்லா பூத்து குலுங்குறப்பவே அடுத்த வாழை அடுத்த பயிருக்கு வந்துடும். அப்படி வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் என்று சொல்லுகின்ற அதுக்கு பேர் தான் சந்தானம். முக்கியமான விஷயம் இதெல்லாம் விடுங்க, சந்தான பரம்பரையில ஆகும் குரு சீடனா அதை விடுங்க. சமய குறவர்களுக்கும் சந்தான குறவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, சமய குறவர்கள் சிவத்தை குருவாக பார்த்தார்கள், சந்தான குறவர்கள் குருவை சிவமாக பார்த்தார்கள். மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய நாதனை தன்னுடைய குருநாதராக பார்த்தார், குருநாதரா வந்தார். அதனால அப்ப சமய குறவர்களுக்கும் சந்தான குறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. எந்த உறவு சிறந்த உறவு? தாய் உறவா, தந்தை உறவா, குரு சீட உறவா என்று உறவுகள்லயே பல உறவுகள் இருந்தாலும் உயர்ந்த உறவாக சொல்லப்படுவது குரு சீட உறவுதான். குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவுதான் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவை காட்டிலும், தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள உறவை காட்டிலும் எல்லா உறவுகளை விட சிறந்த உறவு என்பது என்ன அப்படின்னா குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு தான். இந்த குரு சீட உறவு பற்றி முழுவதுமாக விரிக்கின்ற ஒரு நூல் எதுன்னா அதுதான் திருவாசகம். இந்த திருவாசகம் எதை காட்டுகின்றதுன்னா சன்மார்க்கம். சன்மார்க்கம்னா குரு சீட உறவு. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவை நமக்கு சொல்லி தருவது, எப்படி இருக்கணும், குருநாதரை எப்படி வழிபாடு செய்யணும், குருநாதரை எப்படி பாவிக்கணும், வந்த சிவத்தை குருவாக பாவித்த அந்த நிலைப்பாடுதான் இந்த திருவாசகம். திருவாசகத்துல என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா குருவை போற்றுகின்ற மரபு, குருவை போற்றுகின்ற மரபு. குருநாதர் சீடனை விடமாட்டாரு, சீடன் குருநாதரை விடமாட்டார். இந்த 2 கருத்தையும் ஆணித்தரமாக வலியுறுத்துகின்ற மிகச்சிறந்த நூல் ஒரே ஒரு நூல் இந்த அப்ப அந்த குரு சீட உறவை பற்றி சொல்லும். மத்த எல்லாமே சிவபெருமானை பத்தி மூவர் முதலிகள் பாடின தேவாரம் எல்லாம் மற்றது சொன்னாலும் கூட நம்ம பண்ணின திருமுறையில குருநாதருக்கும் சீடனுக்கும் உள்ள உறவு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுகின்ற ஒரு விஷயம். நேற்றுதான் முகநூல்ல ஒண்ணு படிச்சேன். அந்த வெளிநாட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவரை ரொம்ப போட்டுனாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டீங்களா? ஆப்ரஹாம் லிங்கன் யாரு? யுஎஸ்ஏவோட ஜனாதிபதி, ஒரு காலத்தினுடைய பிரசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ. ஒரு காலத்துல இருந்த முன்னாள் அவரை பாராட்டினாங்க. ஏன்? செருப்பு தைக்கிறவரு அவர் பையன், அவர் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக வந்தார், ஜனாதிபதியாக வந்தார். அதை ரொம்ப பாராட்டினார். அதாவது ரொம்ப புவர் கண்டிஷன், அதாவது ரொம்ப குடிசை வீட்டுல இருந்தவரு கோபுரத்துக்கு வந்ததை அவங்க செலிப்ரேட் பண்றாங்களாம். யாரு? அவங்க நாடே செலிப்ரேட் பண்ணுது. அப்படிதான் நம்மளும் அப்படிதான் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பாரு எவ்வளவு கஷ்டப்பட்ட பாரு எப்படி நல்லா இருக்கான், அதை செலிப்ரேட் பண்ணுவோம் எல்லாரும். ஆனா இந்தியாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, புத்தர்னு சொல்லுவாங்கல்ல, புத்தர் என்ன பண்ணாரு? அரசனா இருந்தவர் எங்க போனாரு? திரும்ப ஆண்டியா போய் உட்கார்ந்தாருல. அரசனா இருந்தவர் ஆண்டியாக அமர்ந்த அந்த நிலைய நாம் இன்னைக்கு மகாவீரர் ஜெயந்தி,
புத்த ஜெயந்தி, புத்த பூர்ணிமா கொண்டாடுறோம்ல, அதெல்லாம் புத்த பூர்ணிமா வந்து ஆக்சுவலி இதுதான் குருசீடனுடைய அந்த மரபை சொல்லுவதுதான். அப்போ நாம என்ன நினைக்கிறோம்னா, கோபுரத்திலிருந்து குடிசைக்கு போறதுதான் நம்மளுடைய பெரிய உறவா சொல்றோம். நாம மற்ற சமயங்கள் என்ன சொல்லுது, குடிசையில இருந்து கோபுரத்துக்கு போறது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள் என்ன பண்றாங்க, நீங்க எங்க சமயத்துக்கு வந்தீங்கன்னா என்ன ஆவீங்க, நல்ல பணக்காரனா இருவீங்க, காரு கிடைக்கும், வெளிநாடு கிடைக்கும், USA போவீங்க. இது ஒரு பெரிய விஷயமா? எந்த பொருள் இருந்தாலும் எல்லாம் இழந்த நலம் அப்படின்னு சொல்லுகின்ற, எல்லாம் இழந்த நலமாக அமைகின்ற அந்த விஷயத்தை தான் நாம கொண்டாடுறோம். ஆக இழப்பதுதான் நம்ம சைவத்தினுடைய மேன்மை, பெறுவது அல்ல. இழப்பது மேன்மை. இழப்பது எவ்வளவு இழக்கணும்ன்றதுல பொறுத்துதான் நம்முடைய மேன்மை இருக்கு. இழக்கும் போது, ஒவ்வொரு பொருளும் இழக்கும் போது இழந்து விட்டோம் என்ற அந்த பரிதவிப்பு இல்லாம அப்பாடா போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வைக்கிறதுக்கு பேருதான் வழிபாடு, சிவ வழிபாடு. சிவ வழிபாடுல பெறுவது அல்ல சிவ வழிபாடு, இழப்பது சிவ வழிபாடு. இழப்பது சிவ வழிபாடு. நம்ம கிட்ட இருக்கிறது லாஸ் பண்றதுதான் என்னது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை லாஸ் பண்றதுதான் கஷ்டம். பெறுவது ஆல்ரெடி நம்ம பெற்றுதான் இருக்கோம். எவ்வளவு பெற்றிருக்கோம்? நம்ம கிட்ட நம்ம இந்த பூமிக்கு வந்ததே ஒன்ன வச்சிருக்கனாலதான் வந்தோம் இல்ல, இல்லாட்டா அந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டோம். அப்போ பெறுவதனாலதான் வந்திருக்கோம். நாம எல்லாரும் பெற்றதுனாலதான் வந்திருக்கோம். பெற்றது நாம இனிமே போய் பெறப்போவது என்ன? உன்னை வாங்கிட்டு தான் வாங்கி கட்டிக்கிட்டோன்னு சொல்ற மாதிரி வாங்கிட்டு தான் இங்க வந்திருக்கோமே தவிர இனிமே இழப்பது என்ன? பெறுவதுதான். நாம என்ன பெற்றிருந்தோம் சாமி? என்ன பெற்றிருந்தோம்? நமக்கு என்ன இருந்துச்சு? இது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருந்துச்சு? ஆணவம் தான் அங்க இருந்தது. அருமை அருமை. ஆணவம் என்பதை டன் கணக்குல வச்சிருக்கோம். எவ்வளவு வச்சிருக்கோம்? ஆணவம்னா திமிருன்னு நினைச்ச கூடாது. எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கணும். ஆணவம்னா என்னது? திமிர் சொல்றோம்ல, ஆணவமா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். திமிர். ஆணவம்ன்றது திமிர் தான். நல்லா கவனிக்கணும். திருவாசகம்ன்ற புத்தகத்துல திருச்சாளல் அப்படிங்கிறது என்னது? சாடுவது இல்ல, திருவாசகம் சமணர்களுடைய ஆணவத்தை நான் சிம்பிளான கொஸ்டின் கேக்குறேன். நீங்க ரொம்ப சுத்தி சொல்றீங்க. இல்ல சரி, உங்களுக்கு நான் இதுக்குதான் இப்படி கேள்வியே கூடாது. திருவாசகம்ன்ற புத்தகத்துல திருச்சாளல் என்பது ஒரு சாப்டர். அப்படிதானே? 12வது பதிகம். அருமை. திருவாசகம்ன்ற புத்தகத்துல திருச்சாளல்ன்றது சாப்டர் மாதிரி, ஆணவம்ன்ற புத்தகத்துல திமிருன்றது ஒரு சாப்டர். புரியுதுங்களா? ஆணவம்ன்ற புத்தகத்தில் திமிருன்றது சாப்டர், காமம்ன்றது ஒரு சாப்டர், குரோதம்ன்றது ஒரு சாப்டர், மதம்னு ஒரு சாப்டர், மாத்தரியம் என்பது சாப்டர். இது மாதிரி பல சாப்டர்கள் கலந்ததுதான் ஆணவம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஆணவம்னா திமிர். ஆனா ஒண்ணு கவனிங்க, மொத்த சாப்டருக்கும் இந்த மொத்தம் 51 பதிகத்துக்கு என்ன பேரு? திருவாசகம்னு பேரு இல்ல? இந்த மொத்தம் 51 பதிகத்துக்கும் திருவாசகம்னு பேரு இல்ல? அது போல இந்த மொத்த நோய்களுக்கும் ஆணவம்னு பேரு. ஆணவத்தை இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா அறியாமைன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்காத தன்மைக்கு பேருதான் இந்த. நாம புரிஞ்சுக்காதனாலதான் இங்க வந்திருக்கோம். நல்லா கவனிங்க. நாம ஆணவம்னு என்ன அர்த்தம்? ஆணவம்னு என்ன சாமி? ஐயா அறியாமை, இருள். அறியாமைன்னு வச்சுக்கோம். இருள்னு கூட சொன்னா நம்மளுக்கு குழப்பம். இனிமே ஆணவம்ன்றதுதான் அறியாமை தான். அறியாமையினாலதான் இங்க வந்தோம். அறியாமை எவ்வளவு இருக்கு? இவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கு. அதை பெற்றதுனால வந்தோம். அந்த அறியாமைய இங்க லூஸ் பண்ணிட்டோம்னா என்ன திரும்ப இங்க வரமாட்டோம். அப்போ பெறுவது நல்லதா இல்ல விடுவது நல்லதா? விடுறதுதான் நல்லது. விடுறதுதான் நல்லது. நாம சிவபூசை பண்ண ஒவ்வொரு சாப்டரா கிழிச்சு எரிஞ்சிடணும். சிவபூசை பண்றப்போ ஒரு சாப்டரையும் கிழிச்சு நெருப்புல போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பேரு தான் சிவபூசை. ஒவ்வொரு சாப்டரையும் ஒவ்வொரு நாளும் ஒரு சில பேர் மொத்த புக்கையும் ஒரே நாள்ல நெருப்புல போட்டுருவாங்க. சில பேர் ஒரு சாப்டரை கிழிக்கிறதுக்கு கிழிப்போமா வேணாமா, நாளைக்கு கிழிச்சுக்கலாம், அப்ப போட்டுக்கலாம், கிழிச்சாச்சு நெருப்புல போடுவோமா வேணாமா அப்படின்னு. ஆனா சிவபூசை பண்ண சாப்டர் நீங்க கிழிக்காட்டினாலும் புக்கை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்?
ஐயா தானாவே தானே போய் தெரியும். தானாவே கிழிஞ்சிடும். அது மாதிரி சிவபூசை பண்ண நீங்க கிழிக்கணும்னு நினைக்க வேணாம். நம்ம கிட்ட ஆணவம், நம்ம கிட்ட திமிர் இருக்கேன்னு திமிர் பேச்சு திருப்பிட்டு வருவோம். ஐயோ நம்ம கிட்ட வந்து காமம் இருக்கேன்னு காமம் பேச்சை திருப்பிட்டு வருவோம். இதெல்லாம் நான் அழிக்கணும் சாமின்னு அப்பப்ப திருப்பிட்டு ஆனா என்னால விட முடியல சாமின்னு திருப்பி பார்க்க ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும், புத்தகத்துல இருந்து அது கலந்து விழுத்தும். நீங்க கலட்டணும்னு அவசியம் இல்லை. பெருமானுக்கு முன்னாடி சிவபூசை பண்றது இந்த அறியாமை என்ற புத்தகத்தை தீயிட்டு கொளுத்துவதுதான் சிவபூசை. இந்த அறியாமையில ஒண்ணு திமிரு, அதுதான் ஒண்ணுதான். நம்ம எல்லாருக்கும் ஆனவம்னா திமிருன்னு மட்டும் தெரியுது. ஆனா திமிருக்கு என்ன காரணம்? ஏன் திமிரா இருக்கும்? திமிரா இருக்கிறது ஆணவத்தினாலதானே, அறியாமையினாலதான் திமிர்ல இருக்கும். யாருக்கு? வீட்டம்மாவை பார்த்து ஒண்ணும் இல்ல, இங்க கவனிங்கள, ஒரு நிமிஷம் கவனிங்கள. ஒரு ஐயா தான் சொன்னாங்க, கல்கட்டா காளி கோயிலுக்கு போயிருக்காங்க போல. கல்கட்டா காளி கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக ரொம்ப கூட்டம், சரியான கூட்டம், பயங்கர கூட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, நின்னுட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க நறுக்குன்னு காலில் மிதிச்சுட்டாங்க. இவருக்கு வலி, அவ்வளவு பெரிய வலி. உனக்கு அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்க வந்த, திரும்பி பார்த்தா அவர் போலீஸ்கார். திரும்பி பார்த்தது போலீஸ்கார். அப்ப என்ன பண்ண முடியும்? ஏதாவது பேச முடியுமா? அப்போ நாம திமிர யார்கிட்ட காட்டுறோம்னா நம்மளோட கம்மியா இருக்கிறவங்க காட்டுறோம், நமக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட காட்ட மாட்டோம். ஏன் காட்ட மாட்டேங்கிறோம்? அவங்க பெரியவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டனால திமிரு ஒடுங்கிருது. புரியுதுங்களா? நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி. அவங்க பெரியவங்கன்னு தெரிஞ்சவங்க திமிரு ஒடுங்கிருது. நம்ம வீட்டம்மா சின்ன நம்மளோட கம்மியா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த அம்மா கிட்ட போய் கெத்து காட்டுறது, நீ என்ன அது பண்ணிட்டியா அது பண்ணிட்டியான்னு. ஏன்? நம்மளோட சின்னவங்க நினைக்கிறப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த திமிரு உயர்ந்தது. அப்போ இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் சின்னவேன்னு நினைச்சா போதும், நோய் தன்னால சரியா. நான் சின்னவேன்னு நினைச்சா போதும், நோய் சரியா. நான் சின்னவேன்னு நினைக்கணும்னா எனக்கு ஒரு பெரியவன் தேவைப்படுது இல்ல? ஆமாவா? நான் சின்னவே நினைக்கிறோம்னா எனக்கு அப்ப இறைவன் தான் எல்லாம் பெரியவன். அவனுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. நான் சின்னவே நினைக்கும் போது நல்லா கவனிக்கணும், நீங்க திமிரு எப்படி ஜீரோவாச்சோ அது மாதிரி அறுவகை நோய்களும் அறியாமையும் ஜீரோவாகி விடும். அப்போ இந்த ஜீரோவாக்குற தீயிட்டு கொளுத்துதல் சொன்னோம்ல, சிவபூசை தீயிட்டு கொளுத்துதல் சொன்னோம்ல. சிவபூசைன்னா அறியாமையை தீயிட்டு கொளுத்துறதுதான் சிவபூசை. சிவபூசை பண்ணா என்ன ஆகும், என்ன வரணும்னா, சாமி நான் ஒண்ணுமே இல்லை, நான் உனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு கண்கள்ல நீர் விட்டு நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்களேன், கண்கள் எப்படி நீர் வருதுன்னு மட்டும் பாருங்க. சாமி உனக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லப்பா, எவ்வளவு பெரியவன், நான் ஒண்ணுமே இல்லாதவன்ப்பா, நான் எனக்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறப்போ உங்க கண்கள்ல தாரையாக நீர் பொழியும். அந்த சிவபூசை தான் அந்த சிவபூசை தான் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளுடைய ஆணவம் என்ற அறியாமையை தீயிட்டு கொளுத்துகின்ற சிவபூசை. அப்போ சிவபூசையில என்ன பாவனை இருக்கணும்? என்ன பாவனை இருக்கணும்? சிவன் பெரியவரு, நம்ம எப்ப நீதான்ப்பா பெரியவன், நான் ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமில்லாதவனுக்கு போய் நீ என்ன பண்ணிருக்க? நான் ஒண்ணுமே பண்ணல, உனக்கு எத்தனையோ பிறவி எனக்கு சாய்ஸ் கொடுத்துருக்க, நான் ஒண்ணுமே பண்ணல, உன்னை பூசிக்கல, எதுவும் பண்ணல. ஆனா கண்ணு சரியா கொடுத்துட்டேன், மூக்கு சரியா கொடுத்துட்டேன், நல்ல மனைவியை கொடுத்துட்டேன், நல்ல உறவை கொடுத்து. எப்படிப்பா அதெல்லாம் கொடுத்த? உனக்கு என்ன தைரியத்துல கொடுத்த? நீ எனக்கு ஏன் நிறைய கொடுத்துருக்கேன்னு சாமி கிட்ட போய் சண்டை போடணும். சரியா கேட்கலைங்க சுவாமி. எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? சுவாமி எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? வெளியே போயிட்டு வாங்க சாமி, வெளியே போயிட்டு வாங்க அம்மா, வெளியே போயிட்டு வாங்க. நாமெல்லாம் சிவபூசை என்ன பண்ண தெரியுமா? என்ன எனக்கு நிறைய கொடுத்துட்டேன், என்ன நிறைய கொடுத்துருக்க, எனக்கு ஓவர் சாமி, நான் எழுதுனது ரெண்டே கொஸ்டின் தான், நீ பார்த்தா 50 மார்க் போட்டிருக்க, நான் 4 மார்க்கு எழுதிருக்கேன், 50 மார்க் எப்படி நீ போட்ட அப்படின்னு சண்டை போட வேண்டிய நாம என்ன பண்ணிட்டோம், மாறி போய் சாமி 2 மார்க் கொஸ்டின் எழுதியிருக்கேன், எனக்கு என்ன பண்ணு 100க்கு 99 போட்டு பாஸ். 2 வெத்தலை, 2 வாழைப்பழம், 1 முடி தேங்காவை சாமிக்கு கொடுத்துட்டு ஓடுற பில்லு இருக்கு பாத்தீங்களா, ஓடுற பில்லு சாமி பாப்பாரு, என்னடா சாமி கிட்ட எனக்கு நிறைய கொடுத்துருக்க, வேணாம் குறைச்சிக்க
சாமி எனக்கு நிறைவு இருக்கு, நிறைவா இருக்கேன் சாமி, என்கிட்ட இருக்கிறத எடுத்துக்கோ சாமி அப்படின்னு தன்னிடம் இருந்து இருக்கக்கூடிய தன்னை இழப்பதுதான் சிவபூசை. ஆனா என்ன பண்றாங்க ஆப்போசிட்டா, சிவபூசை பண்ணும்போது நம்ம மாதிரி சிவபூசை பண்ண முடியுமா? நான் டைரக்டா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சாமி கிட்டயே வாங்கிட்டு வந்திருக்கேனாக்கும். கங்கை நீர் எப்பயுமே வந்து என் வீட்டுல இருக்குமாக்கும். எப்பயுமே வந்து இந்த மனோரஞ்சித பூவாலதான் நான் பூசிப்பேனாக்கும். நான் பாடுனா அப்படியே அந்த சராசரத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படியே எழுந்துடும். இந்த மாதிரியான பாவனை செய்து சிவபூசனை செய்வது என்பது நீங்க சிவனை பூசிக்காததற்கு சமம். சிவனை பூசிக்காததற்கு சமம். அவனுக்கு முன்னாடி நின்று சுவாமி பெரிய என்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டரையும் நான் கொஞ்சம் என்கிட்ட இதுதான் சாமி இந்த குணங்கள்லாம் இருக்கு, அதை நான் ஒன்னொன்னா விடணும், முயற்சிக்கிறேன், முடியல, எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன், படுபாவி எழுத்த விட்டுக்காம பார்த்தா மட்டும் எனக்கு அடிவயிறு பத்திக்கிட்டு எரியுது, என்னன்னே தெரியல அந்த படுபாவி போன ஜென்மத்துல என்ன பண்ணானோ தெரியல. ஆனாலும் அது போகிறோம்னு நினைக்கிறேன் சாமி, என்கிட்ட போல, அதுக்கான முயற்சியை கொடு சாமி அப்படின்னு அந்த பேஜ் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்ப என்ன ஆகும், திருப்ப என்ன ஆகும், அது ஒரு நாள் போயிடும், கேஞ்சு போயிட்டாங்க ஐயா, எழுதப்படும். அது போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சாமி இருக்கு. நீங்க அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுக்க முயற்சி செஞ்சாலே கிழிஞ்சிடும். புரியுதுங்களா? அப்ப சிவபூசை என்பது நம்மளுடைய அறியாமை என்ற நோயை தீயிலிட்டு பொசுக்குவதுதான் சிவபூசை. அது நிகழாமல் சிவபூசை. அறியாமை என்ற நோய் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆணவம் குறைஞ்சு போயிட்டா ஆண்டவன்ட்ட போய் சேருவோம் ஐயா, வீட்டு பேர் கிடைக்கும். அதனால இதுதான் சொல்ல வந்த அடியேன், நாம பெறுவது சிறப்பு அல்ல, விடுவது சிறப்பு. விடுவதினாலே நாம் உலகவியலை விடுவதினாலே உலகத்தை விட அண்ட சராசரங்களை படைத்த சிவபெருமானை பெறுகின்றோம், விட்டு பெறுகின்றோம். அது விடுதல் பெறுதல். எதை விட்டு எதை பெறுகின்றோம்? நாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, விட்டு கொடுத்தவன் போனதில்லை, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனது. எதை விட்டு கொடுக்கணும்? உலகவியலை விட்டு கொடுத்தா உலகவியலை விட 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 சிவம் உள்ள அப்படியே நிறைச்சுக்கிட்டே இருக்கும். உலகவியலை விட்டு சிவத்தை பெறுவதுதான் வீடு பேரு. இப்ப சொல்லுங்க, சிவன்கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்டு பெறுவது சிறப்பா, போயிட்டு எனக்கு நிறைய கொடுத்துருக்கேன், 3 நேரம் சாப்பாடு நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க, அதனால நான் யாருடைய பசியும் உணர முடியல, ஒருவேளை சாப்பாடு வேணா கட் பண்ணு, நல்ல ஜாலியா கொடுத்துட்டு இருக்கிய சாமி அப்படின்னு சொல்லி அவன் பார்த்து அந்த மாதிரி விடுவதுதான் சிவபூசை. நீங்க விடுவதனால சிவம் தன்னாலேயே உங்களுக்குள்ள நிறையும், பெறுவீர்கள். விட்டு பெறுவது இன்னொரு முக்கியமான விஷயம். விடுதல் பெறுதல் சொன்னோம் இல்லையா? இது அப்படியே சமஸ்கிருதத்தில் சொன்னோம்னா ஷைனா பெறுதல், தீனா கொடுத்தல், ஷைனா பெறுதல், கொடுத்தல் பெறுதல். அப்ப சேர்த்து சொன்னா என்ன வரும்? தீட்சைனா அதுதான் அர்த்தம். தீட்சைனா நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி. தீட்சைனா அதுதான் அர்த்தம். ஒன்ன விட்டு ஒன்ன கொடுத்து இன்னொன்னு வாங்கணும். சோமவாரத்துல போய் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி டோக்கனை வாங்கி உட்காந்து அவர் ஏதோ துணியை பத்தி ஏதோ மந்திரம் சொன்னாரு, மறந்து போச்சே, திரும்ப கேட்க முடியலையே, சரி என்னமோ சொன்னாருன்னு அப்படியே வாங்கி வந்து அதை சொல்லுவது பேரு தீட்சை தான். அதை நான் கலங்கப்படுத்தல. ஆனா புரிய வைக்கணும் உங்களுக்கு. என்னன்னா, அங்க போறப்போ குருநாதர்கிட்ட கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? என்னுடைய அறியாமையை உங்ககிட்ட கொடுக்குறேன் சுவாமி, உங்களுடைய பேர் அருளை எனக்கு காருங்கள்ன்ற அந்த பாவனை தான் தீக்கை. அதுல நிறைய படிநிலைகள். அதுல சமய தீக்கை, அப்புறம் சமய தீக்கைக்கு அப்புறம் என்ன சாமி? விசேடத்துக்கு அப்புறம் நிர்வாணம், ஆச்சாரிய தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் சொல்லி 4வது ஆச்சாரிய அந்த மாதிரிலாம். இப்போ சமய தீக்கைன்னா என்னன்னா, சமயத்துக்குள்ள டெய்லி வந்து திருவாசகம் படிக்கணும்னு உங்களை கட்டளை இட்டு சொல்லி உங்களை ஒரு நெறிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பேர் தான் சமய தீட்சை. ஆனா அது இப்போ வாங்காமலே டெய்லி படிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு கேக்குறவங்க எல்லாரும், சாமி
நான் தீட்சை வாங்கலையே, திருவாசகம் நான் படிக்கலாமா? திடீர்னு ஒருத்தர் தீட்சை வாங்கல, நீ கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது. என்னடா அது புது கதையா இருக்கு நினைச்சேன். என்னடா அது புது கதையா இருக்கு தீட்சை வாங்கினது. நீங்க திருவாசகத்தை தொடர்றீங்கனாலே குருநாதர் தீட்சை இல்லாம தொட முடியாது. குருநாதருடைய தீட்சை இல்லாம நீங்க தொட முடியாது. நீங்க திருவாசகம் தொடுவீர்களானாலே தீட்சை இருக்கு. தீட்சைனா இந்த பிறவியில தீட்சை கிடையாது. நல்லா கவனிங்க. தீட்சையும் பிறவிதோறும் வரும். குருநாதரும் பிறவிதோறும் வருவாரு, தீட்சையும் பிறவிதோறும் வரும். இதுல என்ன காமெடி அப்படின்னா, யாராவது தீட்சை வாங்கணும் இறந்துட்டா தீட்சை எடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்க. தீட்சை என்பது உடலுக்கு தருவது அல்ல, ஆன்மாவுக்கு தருவது. ஆன்மாவில தானே உடலுக்கு என்ன பெற முடியும், என்ன கொடுக்க முடியும்? உடல்லையா நோய் இருக்கு? ஏன் சாமி, இந்த அறுவகை நோய் இருக்கு, அது எதுல இருக்கு? காம, குரோத, மத, லோப, மாச்சரியம் என்பது எதுல இருக்கு சாமி? உடல்ல இருக்கா இல்ல உயிர்ல, ஆன்மால இருக்கா? ஆன்மால இருக்குங்கய்யா. ஆன்மால தானே இருக்கு. ஆன்மாவுக்கு தீக்கையா உடலுக்கு தீக்கையா? நீங்க வாங்குற தீக்கை இருக்கு இல்லையா, அது உடலுக்கா ஆன்மாவுக்கா? ஆன்மாவுக்குத்தான். ஆன்மாவுக்குத்தான் தீக்க. அதனால கவலைப்படாதீங்க. தீக்கை வாங்குறவங்களுக்கு நான் இங்க கவனிங்க. ஆனந்த் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இதுவே ஒரு சரியான நாத்திகம் பிடிச்சவன். இவனுக்கு இவன் எங்கேயும் வாங்கலன்றதுக்காக இவன் பாரு எல்லா இடத்துலயும் அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க. அப்படி இல்லவே இல்லை. உண்மையை சொல்ல வேண்டியது. இது தீக்கைக்கு புறம்பானவன் நான் இல்ல. தீக்கை வாங்க முடியாதவங்க வருத்தப்பட வேணாம். வாங்கணும்ன்ற எண்ணம் வச்சுக்கோங்க. குருநாதர் பூமி பந்தை முட்டி பிளந்து தீக்கை கொடுப்பார். தீக்கைன்றது தலையில தண்ணி தெளிக்கிறதோ சாஸ்திரமோ சம்பிரதாயமோ, நம்மளுடைய ஆன்மாவை நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி யாரோ ஒருத்தவங்க நகர்த்துவாங்க, அது பேர் தான் தீக்கை. நம்ம ஆன்மாவை நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி, நம்ம மனத்தை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஹிப்னாட்டிசம் கிடையாது, அது பேர் தீக்கை. அவங்க எந்த இடத்துல வேணாலும் நம்ம கண்ட்ரோல், அந்த நிலையை உணர்வது பேருதான் தீக்ஷண்யம், அதுதான் குருதி. அதனால கவலைப்படாதீங்க. தீக்கை நீங்க திருவாசகம்னு அந்த பொருளை தொட்டீங்கனாலே உங்களுடைய ஆன்மால பல பிறவிகள்ல பல குருநாதருடைய தீக்கை பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால பயம், ஐயுற வேண்டாம். தீக்கை வாங்கினாதான் இது பண்ண முடியும். சில பேர்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, தீக்கை வாங்கலைன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிரு, என்ன பூசணை செஞ்சாலும் நோ யூஸ் அப்படின்றான் சில பேர். சிவபூசை செய், நான் கையில மலர் எடுத்து சிவபெருமானுக்கு போடுறேனாலே நான் என்ன வாங்கி இருந்திருக்கணும். ஏங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க யாராவது சிவபெருமானை பார்க்க முடியுமா? இந்த ஊருக்காரவங்க, நான் தெரியாம கேட்கிறேன், இந்த ஊருக்காரவங்க நாம போடுறோம்னாலே, நம்ம நினைக்கிறோம்னாலே, நம்ம மந்திரத்தை கேட்கிறோம்னாலே பல பிறவிகள் தோறும் ஆன்மாவில தீக்கை விழுந்திருக்குன்னு அர்த்தம். ஆன்மாவுக்கு தான் தீக்கை, உடலுக்கு அல்ல. அதனால நீங்க கவலைப்பட வேணாம். தொடர்ந்து நீங்க பூசனை செய்யலாம், பயப்பட வேண்டாம். அதுக்காக கோயில போய் குருநாதர் தீக்கை வாங்கக்கூடாதுன்னா வாங்கலாம், தப்பு இல்லை, வாங்கலாம். வாங்க முடியலன்றதுக்காக வருத்தப்படுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சைவத்தினுடைய ஆணிவேர் என்ன? சீடனை தேடிதான் குருநாதர் போகணும், குருநாதரை தேடி சீடன் வரக்கூடாது. இதுதான் தீக்கை. இதுதான் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. பூவை தேடிதான் வண்டு வருமே தவிர வண்டை தேடி ஒரு மலரும் சென்றதாக சரித்திரம் இல்லை. பக்குவம் வந்துருச்சுன்னா வண்டு வந்துடும். அது போல ஆன்ம பக்குவம் வந்துட்டா குருநாதர் எழுந்தருள்வார். குருநாதருக்கு உருவம் இல்லை, குருநாதருக்கு வடிவம் இல்லை. குருநாதர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது, இந்த குலத்துலதான் இருப்பாருன்னு சொல்ல முடியாது, இப்படித்தான் வருவார்னு சொல்ல முடியாது. ஒரு புல் உங்களுக்கு உணர்த்தலாம், கல் உங்களுக்கு உணர்த்தலாம். சிவம் நினைச்சா விச்சது இன்றியே விளைவது செய்குவாய். அவன் நினைச்சா என்ன பண்ணுவான்? விதை போடாமலே மரத்தை குபு 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 குபுன்னு வளர்ப்பான். யாராவது கேட்க முடியுமா சிவபெருமான்ட்ட? என்ன லாஜிக்கே இல்லாம பண்ற, கேட்க முடியுமான்னு கேட்கிறேன். சிவபெருமானை பார்த்து ஏன் லாஜிக் இல்லாம விதை போட்டாதானே? அவன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. அவன் நினைச்சா புக் என்ன பண்ணலாம்? கிழிக்கலாம், புக்ல கொஞ்சம் சேர்க்கலாம். சிவன் வழிபாடு நம்ம சொல்றோம்ல, குருநாதர் வந்துட்டா என்னுடைய பல வினைகள் எல்லாம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்லணும்ல. எப்படி எரியும்? அவன் நினைச்சா நம்மளுடைய பாவ கணக்கு புக் இருக்குல்ல, தூக்கி எரிஞ்சிடலாம். அவன் நினைச்சா தூக்கி எறியலாம்.
அவனுக்கு எந்த லாஜிக் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம். அவன் பார்க்கறது நம்முடைய ஆன்ம பக்குவத்தை மட்டும்தான். ஆன்ம பக்குவம் வர்றதுக்கு இது தயார் ஆயிடுச்சுன்னா சரசர சரசர சரசரம் கிழிச்சு எப்படியாவது கொண்டு போய் உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம். அவ்வளவுதான். நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் உணர்ந்து வச்சீங்கன்னா குருநாதர் உங்களை தூக்கிட்டு போய் அங்க சிவபெருமானுடைய திருவடியில சேருவதற்கு தயாரா இருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி சொல்லிக்கலாம். ஒரு செய்தி என்னன்னா, முக்தி அப்படின்னா என்ன உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். முக்தி என்றால் என்ன உங்க எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்லுங்க, முக்தி என்றால் என்ன? இறைவன் திருப்பாதத்தை ஐயை பிறவியே அறுப்பதுங்க, பிறவி இல்லாம இருக்கிறதுங்க. பிறவி இல்லாம இருக்கிறது. இறைவன் திருவடியே தடையெல்லாம் போய் சேர்றதுங்க ஐயா. இறைவன் தடையெல்லாம் ஏன் அவன் திருவடியை போய் சேரணும்? அதான் முக்தி, அதான் பரமானந்தம், ஆனந்தம் அடையிறது. மறுபிறவி இல்லாம பிறவியா இருக்கிறதுங்க. ஐயா திருவடியை சேர முடியும். ஐயா அது ஒரே நான் சொல்றேன்யா, எனக்கு நிலையான இன்பம் வேணையா, அதுக்காக நான் அவரை பிடிச்சிட்டேன். ஒண்ணும் கிடையாது. முக்தினா இடையறாத ஆனந்தம். இந்த இடையறாத ஆனந்தத்துக்கு பேருதான் முக்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம நல்ல ஒரு நிமிஷம், ரொம்ப முக்கியமான செய்தி. வாய்ப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த ஒரு சில வினாடி துளிகள் அப்படி என்னோட கலந்துருக்க. ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த உலகத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு 150 லிட்டர் தண்ணியில 3 சொட்டு தேன் விட்டா அந்த தண்ணி இனிக்குமா? 150 லிட்டர் தண்ணியில 3 சொட்டு தேன் விட்டா தண்ணி இனிக்குமான்னு கேட்டா இனிக்காது. ஏன்னா அது மாதிரி இந்த வாழ்க்கையில நமக்கு 3 சொட்டு தேன் தான் கிடைக்க போகுது. அதுக்காகத்தான் நம்ம இப்படி ஓடிட்டு. இந்த வாழ்க்கைன்ற மொத்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்க வேண்டிய இன்பம் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 சொட்டு தேனோ 4 சொட்டு தேனோ. அந்த தேனை குடிக்கிறதுக்காகத்தான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம இப்ப இங்கேயும் அங்கேயும் கிடந்து கடாசி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மொத்தம் 80 வயது வாழ்க்கையில 4 சொட்டு தேன் தான் கிடைக்கும். அதுலயும் சைடு எஃபெக்ட் உண்டு. அந்த தேனை குடிச்சா சைடு எஃபெக்ட் உண்டு. குடிச்சதுக்கு அப்புறம் நாக்கரிக்கும். அந்த தேனை குடிச்ச உடனே உடம்பெல்லாம் பொக்கலம் புளியா வந்துடும். அதை குடிச்ச உடனே ஹீட் ஆயிடும். சும்மா எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நாம உலகவியல்ல பெறுகின்ற இன்பத்துக்கு, நம்ம வாழ்க்கையில உலகவியல் இன்பத்துக்காகத்தான் ஓடிட்டு இருக்கோம். இன்பம் இங்க கிடைக்காமலும் போயிடலாம். இங்க இன்பம் கிடைக்காமலும் போயிடலாம். அந்த இன்பத்துக்குத்தான் வர்றோம். ஆனா ஒண்ணு உறுதி, சிவபெருமானுடைய திருவடியை பற்றுனா தேன் ஆறு என்ற ஆறு ஓடிக்கிட்டே இருக்கும். நாமளால குடிக்கத்தான் முடியாது. தேன் ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். சைடு எஃபெக்ட் ஒரு நாளும் வராது. அதனால அந்த திருவடியை பற்றணும்னு நீங்க நினைச்சாலே உங்களுக்கு பாதி முக்தி. ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, சிவபெருமானுடைய திருவடியை பற்றுவது என்பது இடையறாத இன்பத்தில். நமக்கு இப்ப வர்றதெல்லாம் இடையூறு உள்ள இன்பம் தான். இப்ப நம்ம குழந்தை இன்பம் தான். தாய் அவ்வளோ வேதனைப்பட்டு குழந்தை அப்படி தூக்கி கொஞ்சுவா, இன்பமா தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது பண்ற சேட்டையை பார்த்தோம்னா, ஐயோ ஏன்டா பெத்தோம். அது இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளாகி நம்மளையே கேள்வி கேட்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஆளு என்ன செஞ்சிருக்கான்னு கேக்குறப்போ, அப்ப தெரிஞ்சு நீ பிறந்தப்பவே கழுத தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அது மாதிரி அப்படி குழந்தை என்பது இன்பமா இருந்தது. போக 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 அந்த இன்பம் டைலூட் ஆகி கடைசியில அது நம்மளை கொண்டு போய், அப்பா உங்களுக்கு நான் காசெல்லாம் அனுப்பிச்சிடறேன்ப்பா, உங்களை டெய்லி பாக்குறதுக்கு ஒரு நர்ஸ் இருப்பாங்கப்பா, 20,000 ரூபாய் போட்டு அவங்க நர்ஸை வச்சிருக்கேன்ப்பா, எல்லாம் வச்சிருக்கேன்ப்பா, உங்களுக்கு ஏசி ரூமுப்பா, நீங்க திரும்பினா இங்க வந்து டிவிப்பா, இப்படி அமுக்கு நீங்க நடக்கவே தேவையில்லப்பா, வீல் சேர் மூவும்பா, ஆனா நான் அமெரிக்கால இருக்கேன்ப்பா, நீங்க முதியோர் இல்லத்துல அவங்க இருப்பீங்கப்பான்னு சொன்னா அந்த இன்பம் என்ன ஆயிடும்? அப்படியே குழந்தைய தூக்குறப்ப அந்த இன்பம் அப்படியே சர்ன்னு கீழே போய் 0 ஆயிடும். இன்பமா தானே இருந்துச்சு குழந்தை. ஆனா இப்போ நல்லா இருக்கு குழந்தை, ஆனா என்ன பண்ணல, கையில கிடைக்கல. உங்க அம்மா மட்டும் வந்தாங்கன்னா அவ்வளவுதான், நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு மனைவி சொன்ன ஒரே காரணத்துக்கு கொண்டு போய்
விட்டுட்டு அம்மாவையும் பார்க்க முடியாம மனைவிகளையும், ஆனா இந்த கணவர்கள் படுற பாடு இருக்கே அதெல்லாம் வந்து நீங்க வார்த்தைகளால சொல்ல முடியாது. அம்மாவையும் பார்க்கணும், மனைவியும் பார்க்கணும். இவங்களை பிடிச்சா அவங்களுக்கு ஆகாது, அவங்கள பிடிச்சவங்க. என்ன சொல்ல வரேன்னா, இன்பம் நாம பெறுகின்ற அந்த வாழ்வியல் இன்பம் எல்லாமே ஜீரோல போயிடும், துன்பம்ல முடிஞ்சிடும். ஆனா ஒரே ஒரு இன்பம் துன்பத்துக்கு வரவே வராது, இறைவனுடைய திருவடியை பற்றுகின்றது. ஆகவே முக்தி என்பது இடையறாத இன்பம். முக்தியை தருகின்ற ஒரே வழி சிவத்தினுடைய திருவடியை பற்றுவது அன்றி வேறொன்று. புரிஞ்சுதுங்களா? இப்ப சிவத்தினுடைய திருவடியை பற்றுவது அன்றி வேறொன்றும் இல்ல. அப்ப சிவனுடைய திருவடி எங்க இருக்கு? அதுக்கு அதான கேள்வி. கரெக்டா நீ சொல்லிட்டியா? சிவத்தினுடைய திருவடியை பட்டுனா இடையறாத இன்பம் கிடைக்கும்ட்டா எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சிவத்தினுடைய திருவடினா என்ன? வீட்டுல நடராஜர் போட்டோ இருக்கே அதை போய் பிடிச்சுக்கணுமா? இல்ல நடராஜர் சிலை இருக்கே அதை போய் பிடிச்சுக்கணுமா? இல்ல என்னத்தை எங்க போய் எதை போய் பிடிக்கிறது அப்படின்னா, நல்லா கவனிங்க. இறைவனுடைய திருவடி என்பது திரு ஐந்தெழுத்து. திரு ஐந்தெழுத்தினுடைய விரிவுதான் திருவாசகம். அப்போ கவனிச்சுக்கோங்க, திருவாசகத்தை பிடிப்பதும் இறைவனுடைய திருவடியை பிடிப்பதும் ஒன்று. 12 திருமுறைகளை பிடிப்பதும் இறைவனுடைய திருவடியை பிடிப்பதும் ஒன்று. எனக்கு திருவாசகம் தெரியாது, தேவாரம் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க, என்னங்க பண்ணலாம்? நமச்சிவாய மந்திரம் சொல்லலாம் இல்லையா? நமச்சிவாய மந்திரம், நமச்சிவாயன்னு சொன்னா, ஐயோ நமச்சிவாய மந்திரம் கூட சொல்ல முடியாதுங்க. சரி, நமச்சிவாய மந்திரம் சொல்ல அடியார்களோட கலந்து நமச்சிவாய சொல்றாங்கல்ல, அவங்களை பார்த்து ஒரு வணக்கம் போடு, முடிஞ்சு போச்சு. நமச்சிவாய சொல்றாங்கல்ல, அவங்க திருவடியை வீழு, முடிஞ்சு போச்சு. நமச்சிவாய சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரூபா சாப்பாடு போடு, முடிஞ்சிச்சு. இல்ல அதுவும் என்னால பண்ண முடியல, யாராவது மனசு கஷ்டப்படுவாங்கல்ல, யாராவது மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, திக்கு தசை இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்க்கையே முடிச்சுக்கலாம்னு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க கிட்ட போய் கவலைப்படாதீங்க, சிவபெருமான் இருக்காரு, சிவபெருமானம் இருக்காரு, உங்களுக்கு நன்மையே செய்வாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா பல சிவப்பூசைக்கு சமம். இதுதான் என்னது? இதுதான் என்ன சொல்றாரு? இதைத்தான் நம்மளுடைய திருமணம் என்ன சொல்றாரு? யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. மனசு கஷ்டப்படுறவங்க நீங்க தேடி போவேனா? யாராவது முக சோர்ந்து வந்த கவலை, என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி ஒரு லாஸ் ஆயிடுச்சுங்க எல்லாமே, என்ன பண்றது? கவலைப்படாது, அப்பா இருக்காரு, பாத்துக்குவாரு. உனக்காக நான் வேண்டுகிறேன் சாமி, நல்லா இருக்கும், நீ போயிட்டு வா. நீங்க சொல்றப்ப அந்த சிவப்பூசையை விட சிறந்த சிவப்பூசை இல்லை. நீங்க என்ன பற்றிருக்கீங்க? சிவபெருமான பற்றீங்க. திருவாசகம் படிக்க தேவையில்லை, தேவாரம் படிக்க தேவையில்லை, எதுவுமே படிக்க தேவையில்லை. மனம் அப்படியே காசு கொடுக்க தேவையில்லை, கையில இருக்கிற சோறை கொடுக்க தேவையில்லை, நமக்கே பசி கொடுக்க முடியல, எதுவுமே கொடுக்க முடியலையா? வாய்ச்சொல் கொடுக்க முடியாதா என்ன? ஒரு மாரல் சப்போர்ட் நல்லா வந்துருவீங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? யாரா வேணா இருக்கட்டும். முக சோர்ந்து இருக்கா, தம்பி இருந்தாங்க மோர் குடிங்க, நம்மளால கொடுத்தது மோர், வெறும் தண்ணி, ஒரு வேளை சாப்பாடு, எதுவுமே இல்லையா? கவலைப்படாதீங்க சாமி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நேரா போனீங்கன்னா ஒரு 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 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது பக்கத்துல ஒரு மடம் இருக்கு, தினமும் சாப்பாடு போறோம், அங்க போய் சாப்பிடுங்க சாமி அப்படின்னு சொல்றதும் ஒரு பெரிய விஷயம். புரியுதுங்களா? இதுதான் சிவப்பூசை. இந்த சிவப்பூசையை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? இறைவனுடைய திருவடியை பற்றி விட்டீர்கள். இறைவனுடைய திருவடியை பற்றி விட்டீர்கள் என்றால் இடையறாத இன்பம் உங்களுக்கு வந்து சேரும், நிச்சயமாக வந்து சேரும். அப்போ திருவாசகம் படிக்கிறது எதுக்கு? திருவாசகம் படிக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? திருவடிய பற்றுறது. திருவடியை எதுக்கு பற்றணும்? இடைவிடாத ஆனந்தத்தை பெறுறது. அவ்வளவுதான், நமக்கு தேவை ஆனந்தம் தான். ஆனந்தம் தான் தேவை. ஆனந்த் வந்து திருவாசக சிந்தனை வச்சாச்சு, நமக்கு ஆனந்தம் தான் தேவை. அது திருவாசக மூலமா பெற்றுக்கிற வேண்டியது, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கிறது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன்ல, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பா எனக்கு ஏன்ப்பா ஆனந்தம் தெரிவிச்சுங்க, ஏன்ப்பா ஆனந்தம் தெரிவிச்சு, எங்க அப்பா டார்ச்சர் பண்ணுவேன். எங்க அப்பா எப்பா இதுக்கு எதுக்கத்தான் எல்லாமே எங்க சார் என்னைத்தான் முதல்ல கூப்பிட்டு அர்ச்சனை போட்டு தான் மற்றவங்களுக்கு ஆரம்பிக்கிறது. நீ ஏதாவது SUV. அதனால என் தங்கச்சிக்கு என்ன பண்ண வச்சிட்டேன், கடைசி தங்கச்சிக்காங்கல்ல, எங்க அப்பா 7 தான் பேர் வைக்கிறாரு, பிச்சு கூட பிச்சு. என் தங்கச்சிக்கு வந்து சுகன்யான்னு S-ல லாஸ்ட்ல ஏதாவது Z-ல பேர் வைக்கலாம்னு நினைச்சேன். Z-ல ஏதாவது பேர் வச்சோம்னா லாஸ்ட்ல வச்சோம், Z-ல எதுவும் பேர் கிடைக்கல. நான் S-க்கு போட்டு யூ ஏதாவது போட்டு கரெக்டா சுதந்திர தினத்தன்னைக்கு பிறந்தனால சுதந்திரான்னு பேர் வைக்கலாம்னு நினைச்சோம்.
சுதந்திரம் நிறைய பேருக்கு வாயில வரல. அதனால 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 நாம வந்து சுகன்யான பேரை வச்சு விட்டோம். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஆனந்தன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியல. அப்போ சிவபெருமான்கிட்ட நாம சேருவதற்கு காரணமே இந்த ஆனந்தம் தான். ஆனந்தம் இல்லாட்டி சிவபெருமான்கிட்ட சேர வேண்டிய விஷயம். அப்ப யோசிச்சு பரவாயில்ல, நமக்கும் சிவத்துக்கும் தொடர்பு இருக்கு போல. ஏதோ சாமி பேர் எல்லாத்துக்கும் முருகன் பேர் வைக்கிறாங்க, இல்ல இது குமரன் பேர் வைக்கிறாங்க, மகாவிஷ்ணு வைக்கிறாங்க, கந்தன் வைக்கிறாங்க, பெருமாள் வைக்கிறாங்க, நிறைய சாமி பேர். நமக்கு சாமி பேர் வைக்கலையா? சாமி கிட்ட போனா என்ன கிடைக்குமோ அதை வச்சுட்டாங்க நம்மளுக்கு. அப்போது சாமி, இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால திருவாசகத்தை நீங்க ஒவ்வொரு முறையும் தொடும்போது இறைவனுடைய திருவடியை வருடி சென்ற அந்த உணர்வை நீங்க உணரணும். இது புரிஞ்சா ஒவ்வொரு தடவையும் தடவி பார்ப்போம்ல, தொட்டு பார்ப்போம்ல, எப்பா என்னப்பா இப்படி இருக்குப்பா, உன் திருவடி இந்த இடத்துல தொட்ட உடனே கண்கள்ல நீர் பெருகுதுப்பா, உன் திருவடியை இப்படி கொடுத்திருக்கியா சுவாமி, பன்னீர் திருப்பதி வடிவத்துல கொடுத்திருக்கியா, அடியனுக்கு பற்றதுக்கு. எத்தனை ஆன்மாக்கள் இருக்கு உலகத்துல, அத்தனை ஆன்மாவுக்கு திருவாசகம் போய் சேர்ந்துருச்சா? இன்னைக்கு பட்டி தொட்டியில வச்சாலும் கூட நீங்க தவற நினைச்ச கூடாது. என்ன நம்ம போய் டாமு டூமு திருவாசகம் போய் அடிச்சுட்டு வந்தா கூட திருவாசகத்தினுடைய அந்த உண்மை நிலையை உணர்ந்து தொடுகின்ற ஆற்றலை பெறுவது ரொம்ப வெகு சிலர் தான். அந்த வகையில நாமெல்லாம் இருக்கோன்றது நாம் செய்த பெரும் பேர். அந்த வகையில இப்போ சிவபெருமானுடைய திருவடியை பற்றுவோமா? திருவடியை பற்றது பெருசு இல்லை. நல்லா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இந்த ஒரு செய்தி. ஏன்னா எனக்கு பாட்டு இன்னொரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நான் சொன்ன இனிமே சிவபெருமான் திருவடியை பற்றுவது பெருசு இல்ல. பற்றுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? புரியுதுங்களா? பற்றுறது பெருசு இல்ல. யார் வேணாலும் பற்றிக்கலாம். ஆனா என்ன பண்ணோம்? விட்டுரும். எப்ப விட்டுரும்? எப்ப விடும்? இது எப்ப விடும் சுவாமி? இது எப்ப விடும் அப்படின்னா, சிவத்தினுடைய அருமை பெருமையை தெரியாதப்ப விட்டோம். சும்மா ஏதோ சொன்னாங்க, எல்லாரும் போய் சொன்னாங்க, சோமவாரத்துக்கு போய் நான் வந்து தீக்கை எடுக்கிறேன்னு போயிட்டு ஒரு அம்மா கிட்ட போன் பண்ணி கதறாங்க, ஐயா காலைல எந்திரிக்கணும்ன்றாங்க, பூஜை பண்ணணும்ன்றாங்க, பூஜை பண்ணிட்டு தான் போய் குளிக்குது சாப்பாடு செய்யணும்ன்றாங்க, நீங்க மத்தவங்க அது இது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுறாங்க சாமி, இவங்க போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் 1 மாசத்துக்கே என்னால தாண்ட முடியல, இப்ப நான் என்ன பண்ணிட்டேங்க, தீக்கை வேற வாங்கிட்டேன், இதை எப்படி இறக்கி வைக்கிறது, ஏதாவது வழி சொல்லுங்க. நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னால முடியல சாமி, சத்தியமா முடியல அப்படின்றாங்க, கதறாங்க. இது ஏதாவது இறக்கி வைக்க முடியுமா? அம்மா நான் சார் உங்களால என்ன முடியுமோ செய்யுங்க சார். தீக்கையெல்லாம் இறக்கிலாம் வைக்க முடியாது சாமி. தீக்கையெல்லாம் இறக்கி அது ஆன்மால வச்சது. அது உடம்புல வச்சோம்னா கழட்டி வச்சிடலாம், நம்ம இந்த செயினை கழட்டுற மாதிரி. ஆன்மாக்குள்ள வச்சது இறக்கிலாம் வைக்க முடியாது. உங்களால இரவு 10 மணிக்கு தான் சிவபூசை பண்ண முடிஞ்சா அப்படி பண்ணுங்க உங்களால. ஆனா பண்ணும்போது 1 நிமிடம் பண்ணாலும் உருப்படியா பண்ணுங்க. அவ்வளவுதான் சாமி, வேற ஒண்ணுமே இல்லை. எனக்கு தேவாரம் பாடத்தில் தேவாரம்னு சொல்லி யூடியூப்ல போடுங்க, ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு பதில் அது பாடுன்னு நினைச்சு நீங்க பூசை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க சாமி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இவ்வளவு ஈஸியா பண்ணலாமாங்க? இது ஒன்றும் தப்பு இல்லையா? எனக்கு குடும்பம் ஏதாவது பாதிக்கப்பட்டிருமா? ஏன் சாமி என்ன தப்பா பண்ணிட்டா சிவன் குடும்பத்தை அழிச்சிருவா? ஐயோ, தப்பு பண்ணா குடும்பத்தை அழிக்கிறவனா? அப்படி தப்பு பண்ணா அழிக்கணும்னு தொடங்குனா உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருக்கேன்ல, என்னையத்தான் முதல்ல தீக்கிட்டு கொளுத்தணும் அவன். அவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணாத தப்பே கிடையாது. என்னத்தான் நானே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நான் பேசுறது உண்மைதானே? ஆமா, பேசுறது உண்மைதான். அப்ப நான் பண்ணாத தப்பே கிடையாது. என்னையவே மன்னிச்சு அவன் திருவடிக்கு ஏத்துக்கிறான்னா, நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அவன் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். ஆனா மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு. இது தவறு நினைக்காது. உங்களால உங்க குடும்பத்தை வேலை பார்த்துட்டு உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் பணி செஞ்சுட்டு 1 நிமிடம் உங்களுக்கு ஒரு புல்லு கிடைச்சாலும் எடுத்து சாமிக்கு போட்டு நமச்சிவா, எதுவுமே கிடைக்கலையா கைகளை உயர்த்தி நமச்சிவாயன்னு ஒரே ஒரு முறை கண்கள்ல நீர் பெருக சொல்லிட்டு விட்டுருங்க. என்ன சாமி இப்படி அவங்க அந்த புக்கு படிக்கணும், இந்த புக்கு படிக்கணும், இந்த பக்கம் பட்டையை போடணும், அந்த பக்கம் அது போடணும்னு சொன்னாங்க, நீங்க என்ன இப்படி சொல்லி முடிச்சிட்டீங்க? உங்களால முடிஞ்சா பண்ணுங்க, முடியலன்னா அதை வந்து சுமையா எடுத்துக்காதீங்க சாமின்னு சொன்ன உடனே. இன்னைக்கு நான் சொல்ல போனா இந்த தமிழை வாங்கி பெருசா பண்ணுவாங்கல்ல, அவங்கள விட சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள விட இன்னைக்கு அனுஷ்டானம் ரொம்ப சிறப்பா பண்ணி, ரொம்ப அருமையா தேவாரம் படிச்சு, ரொம்ப அருமையா வந்து புரிஞ்சு 4 பேருக்கு சொல்லித்தர அளவுக்கு வந்துட்டாங்க. சொல்லும் போது மேல் கொள்ளுறீங்க. அப்போ அதுதான் புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒவ்வொரு முறையும் திருவாசகத்தை தொடும்போது நாம் என்ன பண்றோம்? சிவபெருமானுடைய திருவடியை தீண்டுவதற்கு சமம்.
சிவபெருமானுடைய திருவதியை ஏன் தீண்டணும்? இடையறாத ஆனந்தம் கிடைப்பதற்காக. நம்ம சுயநலம் தான், அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. நம்ம திருவாசகம் படிச்சா என்ன, முற்றுதல் பண்ணா என்ன, அவனுக்கு 101 முறை முற்றுதல் பண்ணா என்ன, அவனுக்கு 101 முறை அபிஷேகம் பண்ணா என்ன, அதனால எவ்வளவு பெனிஃபிட் அவனுக்கு கிடையாது. நமக்குத்தான் பெனிஃபிட்டை தவிர அவனுக்கு நாம வழிபாடு செய்வதனால எந்த பெனிஃபிட் கிடையாது. சொல்ல போனா அவனுக்கு டார்ச்சர் தான். ஐயோ வந்துட்டானே, திருவாசகத்துல 2 வார்த்தை சொல்லிட்டு அவன் போடுற பில் இருக்கே, என்ன பண்ண போறானோ அப்படின்னு கத்தி கிளம்பி நிற்பாரு சிவபெருமான். சரி, சும்மா அடிய ஒரு நகைச்சுவை காசம். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் தருவான். ஐயோ இதை நான் கேட்கவே இல்லை சாமி, நீங்க கேட்டுட்டு இருக்கேன், அந்த துன்பத்தை நான் கேட்கவே இல்லை சாமி. இப்ப சொல்றோம்ல சாமி, இப்ப நான் எதுவுமே கேட்கலையே, இது இப்ப கேட்கல, முன்னாடி கேட்டிருக்கோம், அதனால வந்துட்டு இருக்கு, டெலிவரி ஆயிட்டு இருக்கு. அமேசான்ல ஆர்டர் போட்டாச்சு, அமேசான்ல ஆர்டர் போட்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணியாச்சு. அது சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப போன பிறவியில போட்ட அமேசான் ஆர்டர் இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. எல்லாமே நாம கேட்டதுதான். ஒரு இடத்துல கூட அவன் எதுவும் பண்ணல. இந்த அம்மா அப்பா இது வேணும், இந்த சுடு சொல்லு, மத்தவங்கள பேசுனது, நமக்கு வந்த வார்த்தை, பொறாம குணம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீய குணம், நம்மளால நம்ம அழுகிறது நிமிழ்றது எல்லாமே நமக்கு நாமே போட்ட அமேசான் ஆர்டர் தான். ஆனா இப்போ ஒரு ஆர்டர் போடுவோமா? என்ன ஆர்டர் போடலாம் சாமி? ஆர்டர் போடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர். இனிமே ஆர்டர் வரக்கூடாது. அமேசான்ல இருந்து இனிமே எனக்கு டெலிவரியே ஆகக்கூடாது சாமி, அது அப்படின்னு ஒரு நான் ஆர்டர் போடணும் சாமி. தான் போடலாம். எப்படி? திருச்சாளலை சரியாக உணர்வதனால. சிவபெருமான் திருவடியை பற்றுவதுதான் திருவாசகம் படிக்கிறது. விட்டுறக்கூடாது. ஏன் விடக்கூடாதுன்னா, சிவபெருமானுடைய அருமை பெருமை அகல நீல ஆழ உயரங்களை அறிந்து கொண்டோம்னா, அவனுடைய அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டே அப்படின்னு சொல்லுது போல, இவனை போன்ற அற்புத தெய்வம் 5 கண்டம் என்ன அண்ட சராசரத்தில் தேடினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட அற்புத தெய்வத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம்ன்றது அந்த பாட்டு. 2வது பாடல படிக்கலாம். ஒரே ஒருவருக்கான வாய்ப்பு பாடிக்கலாம். என்னப்பன் என்பிரான் எல்லாருக்கும் தானே பாடலாம் அடியார்கள். அடியார்கள் பாடலாம். யாராவது பாடலாம். விமலா தேவி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தானீசன், துன்னம் பேய் போவனமா கொள்ளுமது என்னேடி, மன்னம் கலை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடா, தன்னையே கோவணமா சாத்தினன் கான் சாழலோ. நமக்கு இனிமே கால அவகாசம் கம்மியா இருக்கிறதுனால அம்மா சாந்தி அம்மா பாடியது சுவாமி. அம்மா கடமை வச்சிருக்காங்க. திருச்சிற்றம்பலம். என்னப்பன் எம்பீரான் எல்லாருக்கும் தானீசன், துன்னம் பெயர் கொல்லுமதே என்னேடி, மண்ணு கலை தொன்னு பொருள் மறை 4 வான் சரடா, தன்னையே சாத்தினன் சாழலோ, தன்னையே சாத்தினன் சாழலோ, சாழலோ சாழலோ சாழலோ. திருச்சிற்றம்பலம். நவச்சா. என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன், துன்னம் பெய் கோவனமாய் கொள்ளுமது என்னேடி சொல்றாங்க. என்னப்பா, அவன் தான் உங்களுக்கு அப்பன்றீங்க, உங்களுக்கு அரசன் சொல்றீங்க, எல்லாருக்கும் தலைவன்னு சொல்றீங்க. அப்போ எல்லாருக்கும் தலைவன் எப்படி இருக்கணும்? ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, நீங்க தான் ஸ்கூலோட ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்கூல் கிளாஸ் லீடர். நீங்க எப்படி இருக்கணும்? சாமி? எப்படி இருக்கணும்? எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். எல்லாம் பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். முதல் பாக்குறது ட்ரெஸ்ஸிங் தான். அப்படித்தானே? நீங்க எப்படிப்பட்டவங்க யாருன்றது 2வது தான் தெரியும். முதல்ல ஆள் பாதி, அப்புறம் தான் ஆடை பாதி ஆள் பாதி. முதல்ல ஆடை தான். எடுத்தோடனே ஆடை வச்சுதான் நீங்க யாருன்னு ஜட்ஜ் பண்ண முடியும். நல்லா நீட்டா இருக்கணும்.
அப்போ இந்த உலகத்துல இருக்கிற உங்க எல்லாருடைய ரெப்ரசன்டேஷன் பண்றவன் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கணும்? அப்படி இருக்க வேண்டியவன் கோவணத்தை போய் சாத்தி நிக்கிறானே, அவனை போய் தலைவன் சொல்றீங்களே, அவனை போய் அப்பன்னு சொல்றீங்களே, அவனை போய் உங்களுக்கு எல்லாருக்கும் நாதன்னு சொல்றீங்களே, இது என்ன வகையில நியாயம்னு கேக்குறான். என்னப்பன் முதல்ல சிவபெருமான் எல்லாருக்கும் என்னவா இருக்கான்? எல்லாருக்கும் அப்பனா இருக்கான். ஏன் அப்ப? ஏன் அப்ப? அவனிடமிருந்துதான் என்ன உருவாச்சு? அவனிடமிருந்துதான் என்ன உருவாச்சு? அவன் தான் எதை உருவாக்குனான்? அண்ட சராசரங்களையே உருவாக்கி பிறப்பு அண்ட சராசரங்கள் உருவாக்குனான். சரி, அப்புறம் ஆன்மாவுக்கு உடல் கொடுத்தாருங்க. யாராவது ஆன்மா உருவாக்கினாலும் சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் யாரும் சொல்லல. ஆன்மாவுக்கு உடலை உருவாக்கி கொடுத்தான். உடல் எது? பஞ்சபூதத்தினால ஆனது, அந்த சராசரங்களால ஆனது. அதனால இந்த ஆன்மாவுக்கு உடல் கொடுத்தனால அவன் யாரு? அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு யாரு? நம்ம பிள்ளைங்களுக்கு யாரு? அப்பா அம்மா கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க? பெற்றோர்கள். நாம பெற்றோர்கள். யார்கிட்ட இருந்து பெறோம்? சிவபெருமான் இருந்து வாங்கி பூமிக்கு கொடுக்கிற ஒரு கொரியர் சர்வீஸ் தான் பண்றோம். அதுதான் பெற்றோர். சிவபெருமான்கிட்ட வாங்கி பூமிக்கு கொடுக்கிறோம், அதுதான் நம்ம பெற்றோர்கள். ஆனா உண்மையான யாரு? உண்மையான தலைவன் யாரு? சிவபெருமான். அவன் தான் அப்ப. இந்த குயில் பாத்துட்டீங்களா? குயில் இருக்குல்ல, குயில் என்ன பண்ணாது? என்ன பண்ணாது? குயில் என்ன பண்ணாதுன்னு, என்ன பண்ணுன்னு கேட்டா கூவுன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணாதுன்னு கேட்டா என்னடா சொல்றது அப்படின்னு கேட்டா, குயில் என்ன பண்ணாதுன்னா தன் முட்டைய அடை காக்காது. குயில் என்ன பண்ணாது? தன் முட்டைய அடை காக்காது. என்ன பண்ணும்? காகத்தினுடைய கூட்டுல போய் வச்சிரும். காகத்துடைய கூட்டுல போய் வச்சுட்டு இந்த குயில் என்ன பண்ணாது? தூரமா போகாது, பக்கத்திலேயே இருக்கும். பக்கத்துக்கு ஒரு மரத்திலேயே உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கும். ஒழுங்கா நம்ம அடகாக்குதா அடகாக்குதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும் குயில். இந்த காக்காவும் தன்னுடைய முட்டை நினைச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்து கொஞ்சம் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் காக்கான்னு கத்தும், இது மட்டும் கூக்குன்னு கத்துனோன்னு இது விரட்டி விட்டுரும். இது தனியா போய் பழச்சுக்கும். இதுதான் நடக்கும். அது மாதிரி அன்னை பராசக்தி என்ற குயில் காகமாகிய நம்மளுடைய கூட்டுக்குள்ள போட்ட முட்டை தான் நம்மளுடைய பிள்ளைங்க. இது நம்ம பிள்ளைங்களா? இது நம்ம பிள்ளைங்களா? அன்னை பராசக்தி என்ற குயில் காகம் என்ற நம்மளுடைய கூட்டுக்குள்ள அவளுடைய முட்டை. இது யாருக்கு சொந்தம்? அவளுக்கு சொந்தம், அவனுக்கு சொந்தம். அப்படி வளர்க்கணும் பிள்ளை. இது எனக்கு சொந்தம் இல்லப்பா, இது அவனுக்கு சொந்தம், அவன் பிள்ளை அப்படின்னு நினைச்சு வளர்த்து சிவப்பேரோடு வளர்த்து வருவதுதான் பெற்றோர்களுடைய கடமை. ஏன்னா என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கணும் கிடையாது. இது யாரோட பிள்ளை? பராசக்தி, சாமி பிள்ளை. நம்ம பிள்ளைங்க எல்லாம் யாரு பிள்ளை? நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைகளும் சாமி பிள்ளைதான். அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படிதான் வளர்க்கணும். அந்த மாதிரி அந்த நிலையில வரும். அப்படி என்னப்பன் என்று சொல்லுகின்ற சிவபெருமான் எல்லாருக்கும் அப்பா. எதுக்காக? உடலை கொடுத்ததுனால அப்பா. எம்பிரான். எம்பிரான்னா பிரான்னா யாருன்னா, பிரான்னா என்னன்னா நிறைய பொருள் உண்டு பிரானுக்கு. பிரான் என்றால் அவன் கணவன் ஒரு வார்த்தை. பிரான்னா கணவன். கணவன்னா என்ன? சேர்வோம். கணவன் தான் நாம என்ன நினைக்கிறோம்னா உடல் சேர்க்கை அல்ல. இந்த ஆன்மா போய் சேருகின்ற ஒருவன் யாருன்னா அவன் தான் பிறான். அவன் தான் பிறான். இந்த ஆன்மா போய் சேரும் அவன்கிட்ட. சேர்த்துக்கிறவன், அதுக்கு அவனுக்கு பேர் பிறான்னு பேர். எல்லாத்தையும் சேர்த்துக்கிறவன் அவன் பேர் பிறான். எம்பிரான் அவன் யாரு? அவன் தன்னை படைத்ததினாலே நம்மை படைத்தினால் நமக்கு தகப்பன். கடைசியில இந்த ஆன்மா போய் சேர வேண்டிய இடமாக இருப்பதனால அவன் யாரு? அவன் யாரு? பிரான். இந்த ஆன்மா அவனோட சேர்வதனால பிரான். இந்த ஆன்மாவுக்கு உடல் கொடுத்தனால அவன் அப்பன். எனக்கு மட்டும் அப்பன் கிடையாது, எனக்கு மட்டும் பிரான் கிடையாது, எல்லாருக்கும் தானீசன்.
அவன் என்னது? ஈசன்னா என்ன அர்த்தம்? ஈசன்னா தலைவன் அர்த்தம். தலைவன். ஈசன்னா தலைவன் அர்த்தம். எல்லாத்துக்கும் அவன் தான் தலைவன். ஏன்? தலை இல்லாட்டி என்ன ஆகும்? இந்த உடம்புல கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா தலை மட்டும் இல்ல, என்ன ஆகும்? எதுவுமே செயல்படாது. அது போல இவன் இல்லாட்டி எந்த கடவுளும் செயல்பட முடியாது, எந்த பூதமும் செயல்பட முடியாது, எந்த உடலும் செயல்பட முடியாது, எந்த அண்ட சராசரமும் செயல்பட முடியாது. எல்லாவற்றுக்கும் அதிபதியா இருப்பதனால இவனுக்கு ஈசன்னு பேர். அது நமக்கு மட்டும் இல்ல, அவனை புரிஞ்சவங்களுக்கும் புரியாதவங்களுக்கும் ஈசன் அவன் தான். எல்லாருக்கும் தான் ஈசன். துன்னம் பெய் கோபனம் கொல்லுமது என்ன? அவன் இடுப்புல ஏன் கோபனம் கட்டியிருக்கான்? இத ஒரு செய்தி கவனிக்கணும் எல்லாரும். நிறைவு செய்ய போறோம். 2 நிமிஷம் தான், கரெக்டா 2 நிமிஷம் நிறைவு. 1 நிமிஷம் கவனிக்கணும் எல்லாரும். இதுல ஒரு செய்தி என்னன்னா, சமணர்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிவபெருமான் என்பவன் கோவணம் மட்டும்தான் அணிபவன். சிவபெருமானுக்கு ஆடை எது? சிவபெருமானுக்கு ஆடை எது? வேதங்கள், 4 வேதங்களும். அவன் 4 வேதங்கள், ஆனா கோவணம் தான் ஆடை பார்க்கிறதுக்கு. மடையில் வாலை பாய மாதராய் குடையும் பொய்கை கோல காவுலான் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவமென் கோலோ. கீழுடை, கீழுடைன்னு என்ன அர்த்தம்? கீழுடைனா கோவணம்னு அர்த்தம். கோவணம் ரெண்டு மாதிரி கட்டுவாங்க. கோவணம் 2 மாதிரி கட்டுவாங்க. எப்படி? அண்ணா கயிறு மாதிரி போட்டு அதுல அந்த துணிய போட்டு கட்டுவாங்க. அது பேரு ஒரு வகையான கோவணம். சில கோவணத்துல என்ன ஆகும், அருணா கயிறு இல்லாம அந்த கோவணத்திலேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன், ஒரு 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 நாடா மாதிரி கொடுத்து அதை வச்சு கட்டுவாங்க. இந்த கோவணத்திலேயே நாடா வருது இல்ல, அதுக்கு பேரு கீழுடைன்னு பேரு. எப்படி பார்த்து எப்படி எல்லாம் நுட்பமா பாடியிருக்காங்க. இந்த கோவணத்திலேயே சைட்ல ஒரு நாடா மாதிரி வருது இல்லையா? சில அடியவர்கள், நல்லா கவனிங்க, சில அடியவர்கள் இடுப்புல என்ன கட்ட மாட்டாங்க, அருணா கயிறும் கட்ட மாட்டாங்க. அரங்கான் கயிறுன்னு சொல்றோம், அரங்கான் கயிறும் கட்ட மாட்டாங்க. அரங்கான் கயிறும் சொந்தமாயிடக்கூடாதான், புரியுதுங்களா? அரங்கான் கயிறும் இது எனக்கு சொந்தமாயிடக்கூடாதுன்னு அரங்கான் கயிறும் கட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கோவணம் எப்படி நிக்கும்? அதனால கோவணம் நெய்றவங்க என்ன பண்ணுவாங்க, கோவணத்திலேயே அந்த கயிறு எடுத்து கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் அந்த கயிறு கோவணத்திலேயே அந்த கயிறு அப்படியே இருக்கும், ஒரு நீளமா, அதை எடுத்து கட்டிக்குவாங்க. அவங்க அரங்கான் கயிறு கூட கிடையாது. சில யோகிகள் இந்த தர்பை புல் இருக்குல்ல, அது அரங்கான் கயிறை கட்டிக்குவாங்க. தர்பை புல், அவங்க காமத்தை அடக்கணும்னு நினைக்கிறவங்க அரங்கான் கயிறு கட்டுவதே காமத்தை அடக்கிறதுக்காக தான். இது எவ்வளவு இறுக்கமா கட்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காமம் அடங்கும் அப்படின்றதுக்காக சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த கோவணத்தை அவன் ஏன் அணிஞ்சிருக்கான் அப்படின்ற கேள்வியோடு நாம அடுத்த வாரத்துல அந்த கோவணத்துக்கான பொருள் நிறைய வேதங்களா இருந்தாலும் அதை நிறைய நம்ம விரிச்சு நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு முறையும் திருவாசகத்தை தொடும்போது அவனுடைய திருவடி, அதை முடிச்சிட்டேன், அவனுடைய திருவடியை தொடுவது போல நினைக்கணும். ஆனா அந்த திருச்சாளர் என்பது அவனுடைய பதிமுதுநிலை என்று சொல்லுகின்ற சிவனுடைய பராக்கிரமத்தை தெளிவாக சொல்லும். அவனுடைய ஒவ்வொரு அங்க அடையாளத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே வேறுரித்து தோலுரித்து காட்டுகின்ற மிகச்சிறந்த இடம் திருச்சாளர். திருச்சாளர் மட்டும் இல்லாட்டி என்ன ஏன் அதை அணிஞ்சிருக்கான்ற அர்த்தம் நமக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வகையில திருச்சாளர், அவனுடைய அணிகலன்கள், அவனுடைய ஆடை, அவன் அமர்ந்த கோலம், அவனுடைய நின்ற நிலை, அவனுடைய திருமேனி சிறப்பு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற சொல்ல இருக்கிறது என்று சொல்லி அந்த விஷயங்களை வருகின்ற அமர்வுகள்ல சிந்திக்க போறோம்னு சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் மேல் சூட்டி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றோம். ஒரே ஒரு செய்தி, அடியார்கள் நிறைந்த சபை அப்படிங்கிறதுனால அடுத்த அமர்வுகள் எல்லாமே ஒரு மணி நேரம் மேக்சிமம், கடந்தா 10 நிமிடம் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். 1:10 தான் இருக்கும். சரியா அந்த டயத்துக்கு நம்ம முடிச்சிருவோம். அடியன் முடிக்காட்டினாலும்
எனக்கு வார்னிங் வந்துடும், அதோட முடிச்சிடும். அதனால இனி வருகின்ற அமர்வுகள் எல்லாம் சரியா எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் ஒரு 5 நிமிடம் முன்னாடி, நான் லேட்டா வரேன்னு நினைக்காதீங்க. நீங்க முன்னாடி இருக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. அடியன் சரியா 6 மணிக்கு, அதாவது 8:30க்கு ஆரம்பிச்சு நம்ம 9:30 9:40க்கு நிறைவு செஞ்சிருவோம். இதுல மாற்று கருத்தே இல்ல. இல்ல அதுக்காக இல்ல. நிறைய பேர் எங்களுக்கு டைம் ஆகுது, எங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியல, இடையில விட்டு போற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. நிறைய பேர் எங்களுக்கு கொஞ்சம் காலம் ஒரு அது குறிப்பிட்ட சூழல்ல இருந்தா நலமா இருக்கும்னு விண்ணப்பிச்சனால இதை நம்ம செய்யறோம். அதனால ஒரு லைனாவது சிந்திக்கணும் இல்லைங்களா? ஒரு லைன் சிந்திக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது இல்லைங்களா? அப்ப ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போக முடியுமா? நம்ம எல்லாம் வீட்டுல இருக்கிறோம், மற்ற வேலைக்கு போறவங்க எல்லாம் கண்ணு முடிச்சு ஐயாவே எடுத்துக்குங்க. ஐயா இன்னும் சாப்பிட்டே இருந்திருக்க மாட்டாரு. அவரு எடுக்கிற முடிவு இல்ல இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப வருட காலமாவே இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அதனால நம்ம செய்யறோம். அதனால அடியோர் பெருமக்கள் 5 நிமிடத்திற்கு அந்த 1/4 மணி நேரம், நம்ம லேட்டா ஆரம்பிக்கிறோம்ல 1/4 மணி நேரம், அந்த 1/4 மணி நேரம் சரியா வந்துட்டோம்னா சரியா வந்துடும். அதனால அடியார்கள் எல்லாம் கொஞ்சம் காலத்துல வந்துருங்க. நம்ம சரியா 8:30க்கு வந்துருங்க. நம்ம சரியா ஆரம்பிச்சிருவோம். அடியன் 100க்கு 100% இதுக்கான விஷயங்கள்ல நான் முன்கூட்டியே அமர்ந்துடுறேன். அதுக்கு நம்ம எந்த டிலே இல்லாம பாத்துக்கிறேன். அதனால இது ஒரு சின்ன விண்ணப்பத்தை அடியார்கள் எல்லாருக்கும் வைத்து இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யறோம். பெருமா நமக்கு அன்னைக்கு எவ்வளவு உணர்த்துறாரோ அதுதான், அந்த 1 மணி நேரம் 10 நிமிடத்துக்குள்ள எவ்வளவு உணர்த்துறாரோ அதுதான் அன்றைய தினமாக நம்ம வச்சுக்கிறோம். அதுக்குள்ள ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கடகடான நான் போயிட முடியாது. தோசை வச்ச உடனே தோசை ஊத்திடுவீங்களா? கல்லு வச்ச உடனே ஆனந்த் இருக்கானே தேவையில்லாதது பேசிட்டு இருக்கான், நாங்க திருவாசகம் கேட்கலாம்னு வந்தா அவன் என்னத்தையோ பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. தோசை வச்சோடனே தோசை ஊத்த முடியாது. தோசை கல்ல வச்சோடனே தோசை ஊத்துனா என்ன ஆகும்? வராது. அது மாதிரி நம்ம இதுல சாதாரண இந்த லேஸ் தோசைகள்னா 10 நிமிஷம். இந்த கருங்கல் இருக்குல்ல, கருங்கல்ல போட்ட தோசைகள்லாம் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நேரம் சூடேற்றணும். அந்த மாதிரி. ஆனா ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா சல்லுன்னு போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி இது அடியார்கள் தப்பா நினைச்சுக்க வேணாம். இது வார்ம் அப். எது நம்ம முன்னாடி சொல்றதெல்லாம் வார்ம் அப் பண்ணிட்டு தான் நம்ம உள்ளுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் முக்கியம் இல்ல. எக்ஸ்பிளனேஷனுக்கான விஷயங்கள் முன்னாடியே சொல்லிடுறோம். அதனால நீங்க அப்படி யோசிக்க வேணாம். இது படுபாவி திருவாசகம் சொல்லாமலே நிற்கிறானே அப்படின்னு நினைக்க வேணாம். கண்டிப்பா யாரும் அப்படி நினைக்கிறதே இல்லைங்க ஐயா. நீங்க முதல்ல யாருமே அப்படி நினைக்கலைங்க ஐயா. இதையெல்லாம் தான் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம் ஐயா. நீங்க நிறைய சொல்றீங்க ஐயா, இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்குங்க ஐயா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குது. இல்லைன்னா அந்த எடுத்ததையும் நீங்க இது சொல்ல ஆரம்பிச்சா புரியுறது கொஞ்சம் கஷ்டமா தாங்க ஐயா இருக்கும். இதெல்லாம் சொல்றதுனால அதை நீங்க பொருள் சொல்லும்போது டக்குன்னு புரிஞ்சிருக்காங்க. சொல்லப்படி படியில ஏறி மேல டக்குன்னு உட்கார்ற மாதிரி இருக்கு. உட்கார முடியாது இல்லைங்க ஐயா. எடுத்த உடனே மேல்மாடிக்கு போக முடியாது இல்லைங்க, ஒவ்வொரு படியா தானுங்க ஐயா போக முடியும். அதே மாதிரி தாங்க ஐயா. அதனால முன்னாடி சொல்லுகின்ற இப்பதான் திருவாசக புக்கையே கையில எடுத்து படிக்க வந்திருக்கிறேங்க. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா எங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா ஏர் இல்லாட்டினாலும் ஒண்ணுமே தெரியாம தாங்க நான் இந்த பாட்டே படிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அவசரம் இல்லாம ரொம்ப நேரம் எடுத்தாலும் பரவாயில்லைங்க. ரொம்ப எல்லாரும் இப்படி தூக்கம் வராதுங்க ஐயா. தூங்கிடுவாங்க அப்புறம். அதனால ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. உங்க எல்லாரும் நீங்க அடியனை ரெகக்னைஸ் பண்ணிக்கிறீங்க. அது ரொம்ப அடியன் செய்த பெரும் தவம்னு நினைக்கிறேன். அந்த வகையில நாம காலத்தை இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம். அதனால அடியார்கள் மன்னிக்கணும். 8:25க்கு இட்லி ஊத்துறது, சட்னி வைக்கிறது, வீட்டுக்காரருக்கு போடுறது, பிள்ளைங்களுக்கு வைக்கிறது எல்லாம் வேகமா 8:25க்கெல்லாம் வச்சுட்டு 8:30 அப்படி வர முடியறதுனால ஆன் பண்ணி காதுல ஹெட்போன் வச்சுட்டு உங்க வருகையை மட்டும் உள்ளுக்குள்ள வந்துருங்க. போட்டு அப்படியே ஹெட்போனை போட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு இது பண்ணலாம் வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீங்க அமர்ந்துருங்க. சொல்லிருங்க, இந்த 2 நாட்கள் ஒரு மணி நேரம் எனக்கு என்னுடைய நேரம், என்னை கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. முடிஞ்சா ஒரு ஹெட்செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெட்செட்டை தூக்கி வேறவங்க பக்கத்துல காதலே சொல்லிடுங்க. யாரும் உங்க வீட்டுக்காரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், யாருக்காவது சொல்லிட்டீங்கன்னா அவங்களும் கேட்க ஆரம்பிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறிப்பிட்ட காலத்துல பண்றதுனால அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். அடியார்களும் நிறைய வரணும். நம்ம இன்னைக்கு நாளைக்கு போறது இல்லை. அதனால நிறைய வரணும். வராத அடியார்களுக்கு தயவுசெய்து வர சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குருநாதருடைய குருவருள் நிறைந்து நிக்கட்டும்.
நிறைவு செய்யலாம். சுவாமி பிரேமாம்மா நிறைவு பாடல். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவிடை தாமரை சென்னைமேல் சுட்டி வணங்கி விடைபெறுகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. 2 நிமிடம் தான், அதுக்கு மேல நிமிடங்கள் கிடையாது. 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. தங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். தங்களுக்கு ஏதாவது பதிவு செய்ய வேண்டிய கருத்துக்கள் இருந்தாலும் பதிவு செய்யலாம். சுருங்க சொல்லி இந்த இடத்த நிறைவு செய்யலாம். 2 அடியார்கள், கண்டிப்பா 2 அடியார்கள், புதிய அடியார்களா இருந்தா நம்ம சிறப்பு. ஆமா ஆமா ஒரு சின்ன கருத்துங்கய்யா. அதாவது அந்த தீக்கை பத்தி சொன்னீங்க இல்லையா, பெறுதல் விடுதல், அதெல்லாம் சரிதாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தீக்கை கொடுக்கறது கிடையாதுங்க. ஏன் நம்ம வாங்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதாவது அந்த பக்குவம் பெற்றவங்கன்னு சொல்றதுன்னா எப்படின்னா, சித்தாந்தம் முதல்ல என்ன தெரியுமா கேட்பாங்க, அவங்க எல்லாம் அந்த விளக்கம் சொல்றது கிடையாதுன்னா காரணம் என்ன, எல்லாரும் நிறைய அந்த ஒரு நாள் தான் எடுக்கிறாங்க. அவங்க ராத்திரி நேரத்துக்கு கொடுத்து விடிகாலை தான் கொடுப்பாங்க. அப்ப கொடுக்கக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விளக்கம் எல்லாம் சித்தாந்தத்துல சொல்லிடுவாங்க. அந்த பேராசிரியர் மூலியமா தான் நம்ம போக முடியும் ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம ஞானாசிரியர் ஐயா எல்லா இடத்துலயும் கொடுக்குறாரு, நம்ம ஒளியர் ஐயாவோட எல்லா இடத்துலயும் கொடுக்குறாரு. அப்படியாவது அவங்க ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லிதான் கொண்டு வர்றாங்க. ஆனா நம்ம ஆதீனத்துல இருந்து அந்த மாதிரி கருத்துல சொல்றது இல்ல. நீங்க சமையலை செஞ்சுட்டு சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குடும்பத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் செய்ய சொல்றாங்க ஐயா. நம்மள ஏன் செய்யல செய்யுங்கன்னு சொல்றது அந்த மாதிரிலாம் எந்த விதமான வற்புறுத்தலுமே அதுல கிடையாதுங்கய்யா. அது எனக்கு குருமார்கள் உபதேசம் பண்ண கூட அப்படிதான் சொன்னேன், பயமுறுத்தி வாங்குறது. ஆனா எல்லாரும் கையில ஒரு புத்தகம் கொடுத்துட்டாங்களாம், இந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்களாம். அதுல பார்த்தா அனுஷ்டானம் எப்படி பண்ற எல்லாம் வரிசையா இருக்கு போல, அது பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. வேற ஒண்ணும் அது மாதிரி பயமுறுத்தி எல்லாரும் அப்படி செய்யணும்ன்ற அவசியம் இல்லைங்க. முக்கியமான அந்த பாயிண்ட் என்னன்னா, அது எல்லாரும் படிச்சு தெரிஞ்சு நீங்க செய்யறவும் செய்யலாம். முத்திரை ஒரு யோக நிலை தாங்கய்யா. இந்த 16 இடத்துல பூச போறது கூட அந்த இடத்துல தொட்டு அந்த உணர்வு மேல் நோக்கி கொண்டு வரதான். உள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆழ்ந்த கருத்து அதுல இருக்கு. அந்த 16 இடத்துல ஏன் முத்திரை போடுறாங்கன்னா, அங்க இருக்க தொடக்குள்ள நம்ம அந்த விபதி போடக்குள்ள அந்த இடத்துல அந்த நரம்பு ஊற்றம் பண்ணி நம்ம மேல் நோக்கி எடுத்துன்னு போய் சொல்லக்கூடியதான் அதெல்லாம். அதனால அந்த யோக நிலையை ஒவ்வொரு முத்திரையும் யோக நிலையை கொடுக்கறது தாங்க அதுல. ஆனா இஷ்டம் இருக்கிறவங்க அதை செய்யலாம். அப்படி இல்லைன்னா கூட யாரும் வற்புறுத்தல. ஏன்னா உங்களுக்கு முக்கியமான அந்த மந்திரம் மட்டும் சொல்லி அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறது தாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த தீக்கை பெறுது. எனக்கு குருமார் எல்லா இந்த மாதிரி உபதேசம் பண்ணி விருப்பம் இருந்தா நீங்க வாங்குங்க, இல்லைன்னா வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிக்கணும், அப்படி செய்யணும். இப்ப அப்படி இல்ல சாமி. இப்ப அப்படி இல்ல. இப்ப ட்ரெண்ட் என்னன்னா, அவங்களுக்கு என்ன வாங்குறேனே தெரியாது. அவங்க என்ன அது ஆதீனத்துல பெற மாட்டாங்க. ஆதீனத்துல கிடையாது, ஆதீனத்துல கொடுக்கவும் மாட்டாங்க. அது ஏன் கார்த்திகை மாசம் கொடுக்குறோம்னா, கார்த்திகை மாசம் சோமவாரம் சிறப்புன்றதுனால அந்த நேரத்துல கொடுக்குறாங்க. ஒடியர் செய்ய எல்லா நாளையும் கொடுக்குறாரு. அவரு கொடுக்குறாரு. ஜனங்கள் மக்கள் அப்படியாவது நம்ம சமயம் வளரட்டும், அப்படியாவது வளரட்டும்னு அவர் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணலைங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல தேவை சில விஷயம் சொல்ல முடியாது இல்லைங்கய்யா. அதனால அதனால காலகட்டத்துல இப்ப எல்லாம் மாற்றம் நிறைய ஏற்படுது. அதனால இதெல்லாம் செய்யணும்ன்றதுனால அவர் அந்த மாதிரி. சுவாமி ஒரு விஷயம் நான் குறை சொல்லல. இப்படி பயமுறுத்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது, அவங்க கிட்ட எளிமையா பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம் சாமின்னு அடியன் சின்ன விளக்கம் கொடுத்து, வேற ஒண்ணும் இல்லை. நாம புறம்போ எடுக்க கூடாதோ இல்ல. அவங்க எடுத்தவங்க பயமுறுத்திருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பயந்துட்டாங்க. இது மாதிரி பண்ணலன்னா அவ்வளவுதான் குடும்பமே ஆடிப்படும் சொன்ன உடனே அதெல்லாம் இல்ல சாமி, அவன் யாரையும் அழிக்க மாட்டான், சிவபெருமான் எல்லாத்தையும் மன்னிக்கிற பெருங்கருணையாளன்னு சொல்லி அவங்களை ஆற்றுப்படுத்தி உங்களால முடிஞ்சது செய்யுங்க சாமி, இயல்புல செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு அவங்க செய்யற அந்த அனுஷ்டானம் மாதிரி அவங்க பண்ற பூசனை மாதிரி இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க
உயர்ந்திருக்காங்கன்னு சொல்லும் போது மகிழ்ச்சிங்க சுவாமி. அது ரொம்ப மகிழ்ச்சி. அதுதான் சொல்லுவாங்க. நன்றிங்க அம்மா, நன்றி அம்மாவோட அந்த அருமையான மகேஷ் ஐயா, சுவாமி மகேஷ் ஐயா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஐயா இந்த நீங்க விளக்கமா சொல்றதுனால காலதாமதம் ஆனாலும் பரவாயில்ல ஐயா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை இருக்கு, அப்புறம் பாவனருடைய உரை இருக்கு. இந்த உரையெல்லாம் படிச்சோம்னாலே நமக்கு அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய மொத்த பொருளும் தெரிஞ்சிடும். அடுத்த குறளுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அந்த குறள்ல என்ன இருக்குன்றது நமக்கு விளக்கம் புரிஞ்சிடும். அப்படி இருக்கும். மூவா உரை எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். மூவா, அதுக்கப்புறம் கடவுள் மறுப்பாளர் ஒருத்தர் அவரும் உரை இருக்காரு, அப்படிலாம் இருக்குது. அந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்கமா இருக்கும். நம்மளால அதை அடுத்த குறளுக்கு அந்த ஆழம் புரியாது. நீங்க விளக்கமா கொஞ்சம் ரொம்ப விரிவா சொல்ல அதனுடைய இந்த திருச்சாயலுடைய ஆழம் நல்லா புரியுது ஐயா. நீங்க ரொம்ப நிதானமாவே நடத்துங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் நீங்க அந்த நடத்துற அந்த வகுப்புலயே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஆன்மாவுக்கான உணவு கிடைக்குது. நான் முன்ன சொன்னதுதான் அது கிடைக்குது. அது நான் அது இல்ல. அடுத்ததா வந்து ஐயா நீங்க இந்த இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கும் மாணிக்கவாசர் அவர் அது விளக்கம் கொடுக்குற மாதிரி இருந்து அவங்க கேட்கிற கேள்விக்கு இடையில நீங்க சமணர்கள்ன்றீங்க. சமணர்களும் புத்த மதம் வேற வேற தானே ஐயா? ஆமா, தவறு. அடிய நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணுவேன். புத்தர்கள் தான், புத்தர்கள் வேற, சமணர்கள் வேற. ரெண்டு பேருக்கும் ஒரு சில அந்த கருத்து வேறுபாடு இருக்கு. புத்த மதம் வேற, சமண மதம் வேறதான், வேறதான். இப்போ இன்னொன்னு கேள்வி இல்லை, இது என்னுடைய வேதனை. இன்னொன்னு, ஒருத்தர் கால் மெரிச்சார் இல்லைங்களா, ஒரு போலீஸ்கார காலை மெரிச்சிட்டு உடனே ஐயோ மண்ணு கோவப்பட முடியாம போயிடுச்சு இல்லைங்களா, அவரோட வீட்டுல போய் கோவப்பட முடிஞ்சுதுங்களா ஐயா? புரியல. அவரால் வீட்டுக்கு போய் கோவப்பட முடிஞ்சதுங்களா? வீட்டம்மாட்ட சொல்றீங்களா? வீட்டம்மா கிட்டயா? வீட்டம்மாட்ட போய் கோவப்பட்டாரா அவரு? இல்ல அதான் வீட்டம்மா கிட்ட கோவப்பட முடிஞ்சது. அல்ல, ஆக்சுவலி அங்க சொல்லப்பட்ட அந்த கருத்தினுடைய ஆழம் என்னன்னா, நாம நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளோட பெரியவங்க அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய அந்த வேகம், கோபம், அந்த தேவையில்லாத அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு முன்னாடி ஒடுங்குதுன்றதான் அங்க ஒரு பாவனையா. அது புரியுதுங்க ஐயா. இருந்தாலும் அவரால் வீட்டுக்கு போய் கோவப்பட முடிஞ்சுதா அப்படின்னு நான் ஒரு ஆர்வமா கேட்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். போலீஸ்காரரை கூட கோவப்பட முடியும், வீட்டமா கோவப்பட முடியுமா? கஷ்டம் தான். சும்மா அதுதான் கேட்டதா. நகைச்சுவைதான். நன்றியா, திருவடி வணக்கம் ஐயா. நன்றி. நிறைவு. விமலா ஏதாவது கேள்வி? அம்மா ஏதாவது கேள்வியா சாமி? கேள்வி இல்லைங்கய்யா. நீங்க சொன்னத ஒரு 2-3 இது மட்டும் சொல்றீங்க ஐயா. இந்த சந்தான குறவருக்கும் சமய குறவருக்கும் வித்தியாசம் சொன்னீங்க ஐயா. குரு சீடர் உறவு வந்து சந்தான குறவர்கள், சிவத்தையே குருவாக நினைக்கிறவங்க வந்து சமய குறவர்கள்னு சொன்னீங்க ஐயா. அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அப்புறம் ஆன்மாவிற்கு வந்து உடலை கொடுத்ததுனால அப்பன் நமக்கு குழந்தைகளை வந்து பெறுவதனால் பெற்றோர் அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதான் இது ரெண்டும் சொல்லிக்கணும்னு நினைச்சேங்க. மகிழ்ச்சி. ஒரு விஷயம் சாமி, இதுல சமயக்குறவர்கள் யாருன்னா சிவத்தை குருவாக நினைப்பவர்கள், சந்தான குறவர்கள் யாருன்னா குருவை சிவமாக நினைப்பவர்கள். அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அதை விட்டுறக்கூடாது. அது நல்லா பார்த்துக்கணும். அந்த வகையில இன்றைய தினம் வந்து நாம நிறைய செய்திகளை சிந்திச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு அடியன் வந்து அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி மகிழ்ந்து அடியன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அடியனே வாழ்த்து பாடல் நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கணவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னலங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். வெள்ளிக்கிழமை எல்லாரும் நம்ம சந்திக்கலாம். அமைச்சோம். திருவடி வணக்கம்.